தட்டுவோம். உற்சாகமா எல்லாரும் கைகளை தட்டி தான் மாமாப்படுவோம். கமான் எல்லாரும் எழுந்து 2 நிமிஷம் ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரை உற்சாகமா எத்தனை பேர் தேவனை மாமாப்படுத்துறீங்க? எல்லாரும் கைகளை தட்டி தேவனை மாமாப்படுத்துவோம். பாவத்தில் வாழ்வினை மாற்றின எங்கள் தேவன், பாவத்தில் வாழ்வினை மாற்றின எங்கள் தேவன், ரட்சிப்பை தந்தீரே உமக்கே என்றும் ஸ்தோத்திரம். ரட்சிப்பை ஐயா ராஜாவே. எல்லாரும் அவரை ஆராதிப்போம். ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம். என் தேவனை ஆராதிக்கிறோமையா. இயேசு நாமத்தையே உயர்த்தியே ஆராதனை செய்கிறோம். இயேசு நாமத்தையே உயர்த்தியே ஆராதனை செய்கிறோம். கைகளை மாத்திரம் தட்டுவோமா? நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் ஒருவரே சர்வ வல்லவர். தேவனே நீர் ராஜாதி ராஜாவா இருக்கிறவர். நீர் செயலில் வல்லவர். ஆண்டவரை இந்த காலவளையிலும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீ கிரியைகளை செய்து கொண்டிருக்கிற தேவன், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஒரு பாசியம் லபதுரமாரி அளவக்கரா. நீங்க ராஜாதி ராஜா, நீங்க கர்த்தாதி கர்த்தர் என்றவர் சொல்லக்கூடும். நீர் ஒருவரே தேவாதி தேவன். ஆண்டவரே இந்த காலவழியில் என்னுடைய துதி மகிமை உங்களுக்கு நான் செலுத்துறேன் என்றவர் சொல்லக்கூடும். முழு மனதோட, முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட நாங்கள் ஆராதிக்கிறோம். நீதிமான் சிங்கத்தை போல இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் இந்த வேளையில சொல்லக்கூடும், தேவனே நான் உம்முடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட நீதிமானாய் இருக்கிறபடினா, எங்களுக்குள்ளே இருக்கிற பலம் காண்டாம இருக்கிறதுக்கு பலனாய் இருக்கிறபடினா முழு பலத்தோட நான் ஆராதிப்பேன், முழு பலத்தோட நான் ஆராதிப்பேன், முழு இருதயத்தோட நான் ஆராதிப்பேன். இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ உயர்ந்தவர், இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ உயர்ந்தவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். சர்வோ இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ உயர்ந்தவர், இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ உயர்ந்தவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். சர்வோ இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ உயர்ந்தவர். சொல்லுவோம், இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ உயர்ந்தவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். நாங்கள் ஆராதிக்கிறோம். நீ பெரியவராய் இருக்கிறபடினால் உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நீ உயர்ந்தவராய் இருக்கிறபடினால் உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம். கமான் பேரோசை கைத்தாளத்தோட தேவனே கீத வாத்தியங்களோட நாங்கள் ஆராதிக்கிறோம். ராஜாவே இந்த காலவளையில யார் யாரெல்லாம் எந்த இடத்துல இருந்து ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் அந்தந்த இடங்களில் உண்மை ஆராதிக்கிறவர்களை தேடி போய் விடுதலை ஆக்குற ராஜாவே, இந்த வேளையில விடுதலை ஆக்குவராக. எந்த தேசத்தில் இருந்து உண்மை நோக்கி கூப்பிட்டு பார்த்தாலும் இந்த தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய. தேவ சபையை இந்த வேளையில ஒருமனப்பட்ட ஜெபம் பண்ணுவோம். இந்த வீடியோ மூலமாய், இந்த லைவ் மூலமாய் பார்த்துக் கொண்டிருக்கிற அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை கர்த்தர் செய்யட்டும். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயத்தை செய்யட்டும். தேவனே உம்முடைய மகிமை அவர்களுக்குள்ளால வெளிப்படட்டும். உம்முடைய அற்புதங்கள் அவர்களுக்குள்ளே நடப்பதாக. வல்லம தேவன் நீர்தானே, மகத்துவ தேவன் நீர்தானே, அற்புத தேவன் நீர்தானே, அதிசய தேவன் நீ. சொல்லுவோம், வல்லம தேவன் நீர்தானே, மகத்துவ தேவன் நீர்தானே, அற்புத தேவன் நீர்தானே, அதிசய தேவன் நீர்தானே. போற்றி உம்மை புகழ்ந்து பாடுகிறோம்.
பாதையில் வாழ்ந்த எங்களை களிப்பாக மாற்றின தேவனே, இந்த வேளையில யாருடைய வாழ்க்கையெல்லாம் கண்ணீருடைய பாதையாய் காணப்படுகிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு களிப்பை கர்த்தர் இந்த வேளையில கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். Come on, yes. தேவனே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. கண்ணீரின் பாதை எல்லாம் களிப்பாக மாற்றினீரே, கலங்கி நான் அழும் போதெல்லாம் கரத்தால துடைத்தீரே. கண்ணீரின் பாதை எல்லாம் எனக்கு களிப்பாக மாற்றினீரே, கலங்கி நான் அழும் போதெல்லாம் கரத்தால துடைத்தீரே. நித்திய தேவன் நீதானே, சத்திய தேவன் நீதானே, வெற்றியின் தேவன் நீதானே, விடுதலை தேவன் சொல்லோ. நித்திய தேவன் நீதானே, சத்திய தேவன் நீதானே, வெற்றியின் தேவன் நீதானே, விடுதலை தேவன் நீதானே. போற்றி உம்மை புகழ்ந்து பாடுகிறோம், வாழ்த்தி நாங்கள் வணங்கி போற்றுகிறோம். போற்றி உம்மை புகழ்ந்து பாடுகிறோம், வாழ்த்தி நாங்கள் வணங்கி போற்றுகிறோம். நீர் ஒருவரே வல்லமையின் தேவன், நீர் ஒருவரே மகத்துவத்தின் தேவன், நீர் ஒருவரே அற்புதத்தின் தேவன், நீர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறதவன். இந்த வேளையில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம், அதிசயங்களை செய்கிறவர் என்று விசுவாசிக்கிறோம். என் தெய்வம் நீர் அற்புதங்களை செய்கிறவர். ஒருவராயிருந்து பெரிய அதிசயங்களை செய்கிறவர். இந்த வேளையில் உங்களுக்கு தெரியும், இந்த ஆராதனை முடிகிற வேளைக்கு முதல் ஜூலியனுடைய அங்கே மாமா அவருடைய சகோதரி அவங்க சொல்லுவாங்க சாட்சி, அவர் அற்புதங்களை செய்கிற ஒரு ஆண்டவர். எத்தனை சொல்லக்கூட நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசுயா. யாரும் கைகளை உயர்த்தி. எத்தனையோ தேசங்களில் இருந்து இந்த ஆராதனை நடக்கிற போதே எழுந்து நின்று ஆராதிக்கிற இத்தனை பரிசுத்தவான்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆராதனை நடக்கிற போது நாங்கள் அந்த இடத்துல வந்திருந்த எல்லாரும் எப்படி ஆராதனை நாங்கள் உங்களோடு கூட இருந்து அனுபவிக்கிறோமோ அப்படியே நாங்கள் டிவி மூலமாக இதை பார்க்கிறோம். உங்கள் டெலிவிஷன் இந்த லைவ் மூலமாக நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. காரணம் ஆராதனையின் மூலமாக ஆஸ்வதிக்கிறவர் என் ஆண்டவர் இயேசுவாய் இருக்கிறபடினால தேவனே இந்த வேளையில நாங்கள் ஆராதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசுயா. ஒருவராய் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் செய்பவர் நீர்தானே இயேசுயா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. பல அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. எல்லாரும் சொல்லுவோமா? பல அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. திரும்ப சொல்லுவோம். ஒருவராய் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவரே செய்பவர் நீர்தானே இயேசுயா. எல்லாரும் சொல்லுவோம். ஒருவராய் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசுயா. இந்த நாளில் செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யும், இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. பல அற்புதம் நாங்கள் காண செய்யுமே.
பல அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். கவலை கண்ணீரோடு இருக்கிறோட வாழ்க்கையில கண்ணீர்களை துடைப்பீராக. அல்லேலூயா. தேவனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பவுலும் சீலாவும் துதித்து பாடிக்கொண்டிருக்கிற போது கேட்டுக்கொண்டிருந்தவருடைய கட்டுகளை கலைந்தவரே. அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா பாடுவோம். உம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யுங்க ராஜாவே. அல்லேலூயா இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் இயேசப்பா செய்பவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. எல்லாரும் அப்படியே கைகளை வைத்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி அவரை ஆராதிப்போமா? உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிறவர் நீர், அதிசயங்களை செய்கிறவர் நீர் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ராஜாவே. பெரிய அதிசயம் கேன்சர் வியாதியினால கதறுகிறவர்கள், கொடிய ரோகங்களினால வேதனைப்படுகிறவர்கள், மரணத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறவர்கள், சிறைச்சாலையிலே சிறைப்பட்டு இருக்கிறவர்கள், ஒருவரும் உதவி இல்லாமல் அனாதைகளாய் அங்கலித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனே நீர் ஒருவராயிருந்து அற்புதங்களை செய்கிற இந்த தெய்வம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிறவரே, தாவீதின் குமாரன் என்று கூப்பிட்ட போது ஓடி போய் பதில் செய்தவரே, இந்த வேளையில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யும். இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே ஐயா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே.
பல அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. பல அற்புதம் ஐயா நாங்கள் காண செய்யுமே. எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Yes, hallelujah hallelujah hallelujah. Yes, yeah, hallelujah 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 hallelujah. அற்புதங்கள் உண்டாவதாக, அதிசயங்கள் உண்டாவதாக. Hallelujah, 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 hallelujah. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. சொல்லுவோம், இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. பல அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. பல அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஏசையா 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 ஐயா ஏசையா ஏசையா. எல்லா நாமத்திற்கும் நீ மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை ஐயா. உம்மை போல் வேறு தெய்வமில்லை ஐயா. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. சொல்லும் பாத்திர பாத்திர நீரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, நீர் பாத்திரரே. கைதட்ட நீர் பாத்திரர் ஆண்டவரே. உம்மை உயர்த்த நாங்க பாத்திரர் ஆண்டவரே. எத்தனை பேர் உற்சாகமா கைகளை தட்டி அவர் பாத்திரர், துதிகன மகிமைக்கு பாத்திரர். அவர் ஒருவரே புகழப்படத்தக்கவர், உயர்த்தப்படத்தக்கவர், ஆராதிக்கப்படத்தக்கமா. பெரிய கைகளை தட்டி அந்த பெரிய ராஜாவுக்கு கைகளை தட்டி நன்றி செலுத்துவோம். இயேசுவே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எத்தனை பேர் சொல்லக்கூடும்? இயேசுவே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். அப்படிங்கிற ஆசனங்களா வந்து வேத புத்தகத்தை கடந்து செல்வோம். நம்ம ஆண்டவர் பெரியவர். எத்தனை தெரியும் நம்ம ஆண்டவர் பெரியவர்? ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ஒரு சிங்கத்தை போல இருக்கிற ஆளுன்னு சொல்லு. சொல்லுங்க, நீதிமான் சிங்கத்தை போல இருப்பானா? சிங்கத்தை போல என்னவா இருப்பானா? தைரியம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீ நீதிமான், நீ சிங்கத்தை போல என்னவா இருப்ப? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, எலிய போல இருக்க மாட்டேன். என்ன மாதிரி இருப்பான்? நீதிமொழி 28 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. 28:1.
ஒருவனும் தொடராதிருந்தும் 28:1 ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். பக்கத்து பாச சொல்லுங்க, நீதிமான்களோ சிங்கத்தை போல என்னவா இருப்பாரா? பாண்டா மிருகத்துக்கொத்த பெலன். ஆனா தைரியம் எப்படி இருக்கும்? சிங்கம் அப்படி இருக்கும். பக்கத்து பாச சொல்லுங்க, உங்களை பார்த்தா சிங்கத்தை பார்த்த மாதிரி இருக்கும். எத்தனை பேர் சொல்லக்கூடும், எனக்கு இருக்கிற பலம், நான் இந்த தைரியம் அப்படி இருக்கும், சிங்கத்தை போல தான் இருக்கும். பக்கத்தை பாச சொல்லு, யூத ராஜ சிங்கம் யார்? அந்த பாட்டு நான் பாடுறேன். என்னன்னா அந்த பாட்டு எனக்கு ஒரு சரி வர, அதாவது ஜீவாக்கு தான் சரி. என்னன்னா ஜீவா சிங்கத்தை போல பாடும். யூதராஜ சிங்கம், ஓ ஓ, அதுக்கு தான் ஜீவாக்கு தான் சரி இல்லையா? எத்தனை சொல்லக்கூடாது, நான் சிங்கத்தை போல உள்ள. பக்கத்தை பாச, நீ ஒரு சிங்கத்தை போல இருக்கிற. சிங்கம் ஆடுகளை பிடிச்சி தின்ற சிங்கம் போல இல்ல, சிங்கத்தை போல பெலன். நான் சிங்கம் தானே, வரிசையாவா நான் விழுங்க, அப்படி இல்லை. சிங்கத்தை போல என்னவா இருக்கிறோமா நாங்க? தைரியமா. பக்கத்தை பாச சொல்ல, அக்காச்சி நீ என்னத்தை போல இருக்கிற? கொஞ்சம் சிரிங்களே. பக்கத்தில் இருக்கிற பாருங்க, கவலையா இருந்தா கேளுங்க, என்ன நீங்க சிங்கத்தை போல? சிங்கம் கவலையா இருக்குமா? சிங்கத்துக்கு இருக்காது. ஏன்னா சிங்கத்துக்கு வரிசையா சாப்பாடெல்லாம் வரும். சிங்கம் என்ன, அவன் காட்டில் அது என்னவா இருக்கு? ராஜாவா இருக்கிறார். நீங்களும் நானும் யூத ராஜ சிங்கம், இயேசுடைய சிங்கங்களா இருக்கிறோம். அதனாலதான் சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடக்குமானா, இந்த சிங்கங்கள் கத்தரை தடுகிற சிங்க குட்டிகள் ஒருபோதும் தாட்சி அடையாது, பட்டினியும் கிடைக்காது. ஏனென்றா நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். பக்கத்து பாசங்க, நான் நீதிமான், நான் சிங்கத்தை போல தான் தைரியமா இருப்பேன். எவ்வளவு புறப்பலங்கள் வந்தாலும், சீறி வருகிற புயல் வந்தாலும், பெருங்காற்று அடிச்சாலும், மதில் மோதினாலும் நான் சிங்கம் போல தான் இருப்பேன். என்றா உலகத்துக்குள்ள இருக்கிறவன் பார்க்க எனக்குள்ள இருக்கிறவர். எத்தனை பேர் சொல்லக்கூடும், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்? பக்கத்து பாச, வாவ், என்றா எனக்குள்ள இருக்கிறவர். பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தா தான் சொல்லலாம். பக்கத்தில் ஒருத்தர் இல்லைன்னா நீங்க வாவன்னா மற்றவர் பார்த்தீங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகள் எப்பவும் சிங்கத்தை போல பலன் உள்ளவளா இருக்கணும். அதனால ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் என்ன செய், திடங்கள். உலகத்தை நான் என்ன செய்தேன், ஜெயிச்சேன். உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன்கள். ஏனென்றா உலகத்தை நான் என்ன செய்தேன், ஜெயிச்சிட்டேன். அப்ப நான் உலகத்தை நான் ஜெயிச்சிட்டேன்டா, நீயும் நானும் இன்றைக்கு இயேசுவோடு கூட சேர்க்கப்பட்டிருக்கிறபடினால நீங்களும் நானும் உலகத்தை என்ன செய்தவர்கள். எத்தனை சொல்லக்கூடாது, நான் உலகத்தை ஜெயிச்ச ஒரு மனுஷன். பிசாசு ஆண்டவர் ஜெயிச்சா, நான் ஜெயிச்ச ஒரு மனுஷன். பிசாசு ஆண்டவர் தோற்கடிச்சா, நீங்களும் நானும் தோற்கடிச்ச. ஏன்? கிறிஸ்து இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுந்த உண்மை என்றா, இயேசு கிறிஸ்து செய்ததை நீ நானும் என்ன செய்திருக்கிறோம். எத்தனை சொல்லக்கூடாது, செய்திருக்க கூட. இந்த சபையினுடைய தலை யாரு? எத்தனை சொல்லக்கூடும், இந்த தலை இயேசு. அப்ப தலை வந்து செய்தா காலுக்கு அதுக்கு பங்கு இருக்கா இல்லையா? இன்றைக்கு பாருங்க, ஒரு ஆள் வந்து ஒரு கண்ணால பார்த்து அல்லது காதால கேட்டு வாயால பேசிட்டு அவனை கொண்ட ஜெயில விடைக்க தனியா தலையை கொண்டு போய் வைக்கிறாங்களா? பொடியத்தான் விடுதலை அடையக்க தலையை விடுதலை ஆக்கி கால இல்ல, பூரணமா தான். இயேசு பூரணமா விடுதலாக்கப்பட்டவர் என்றா, இயேசு பூரணமா உலகத்தை ஜெயிச்சவர் என்றா, இயேசு எல்லா காரியத்தையும் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நிர்மூலமாக்கி என் ஆண்டவர் ஒரு பலசாலியா வெளிப்பட்டாண்டா. தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் பலசாலி தான். அல்லேலூயா. பக்கத்து பாசல்ல, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் சொல்லக்கூடும், வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்து இயேசுவே. அல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீதிமானாய் நீ மாற்றப்பட்டுட்டா போதும். அதுதான் நமக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். நான் நீதிமான் ஆக்கப்பட்டுட்டா, நீதிமான்கள் எப்பொழுதும் சிங்கத்தை போல பலன் உள்ளவர்களாக இருப்பார்கள். நீதிமான்கள் எப்பொழுதும் பனியை போல செழித்து தான் இருப்பார்கள். நீதிமான்கள் எப்போதும் ஜீவ ஊற்றுக்களாக தான் இருப்பார்கள். நீதிமான்களுடைய சிரசின் மேல எப்பொழுதும் ஆசீர்வாதம் தங்கும். நீதிமானுக்கு வருகிற துன்பம் அநேகம், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் என்ன செய்வாரா? பக்கத்து பாசல்ல, நீதிமானுக்கு வருகிற துன்பம் எவ்வளவு? கொஞ்சமா வரும். எவ்வளவு வரும்? பக்கத்து பாசல்ல, நீ நீதிமானா? இப்ப சொல்லிட்டு தானே, நாங்க நீதிமான் தானே. எத்தனை பேர் நான் நீதிமான்? நீதிமானுக்கு வர்ற துன்பம், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்து நான் அல்ல விடுதலை ஆகிறது. அவர் என்ன? எத்தனை நம்புறீங்க? அவர் என்ன? பக்கத்து வாசல், உன்னை அவர் விடுவிப்பார் ஆண்டவர். அதனால வேதம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்களா மாறிடணும். யார் எங்களை நீதிமான்களாக்க கூடும்? ஒரே ஒருவர் மட்டும்தான்.
நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அல்ல நீதிமான் ஆகிறது, அல்லது நியாய பிரமாணத்தினால நீதிமானாக விரும்புகிற எல்லாரும் கிருபையை விட்டு விழுந்தார்கள், அப்படி நீதிமான்கள் ஆகிற ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்லுது. அதனால நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்னவாக்கப்பட்டோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். நீதிமான்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். அதனால இப்ப நீதிமான் என்றபடினால பாவம் செய்யலாமா? இல்ல. எங்களிடத்துல தேவன் கொடுத்ததான ராஜரிக பிரமாணம் இருக்கிறபடினால் நீதிமானுடைய வாய் எப்பொழுதும் ஜீவ ஊற்று, நீதிமானுடைய சிந்தனைகள் கர்த்தருடைய சிந்தையா இருக்கும், நீதிமானுடைய வழிகள் எல்லாம் எப்பொழுதும் செம்மையா இருக்கும். அதனால தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். பாவம் செய்யாதபடி காக்கிறதான் கிருபையை ஒழிய அங்கே செய்த பாவத்துக்காக தொடர்ந்து செய்ய செய்ய கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார் என்று பிள்ளையா விளங்காத அவன் செய்கிற பாவத்துக்குரிய தண்டனை வரும். அதனால வேதம் சொல்லுது நீதிமான் அங்கே பார்க்கிறோம் வழிகளை செவ்வப்படுத்திக் கொள்வான். எல்லாரும் சொல்லுங்க, நீதிமான் தன் வழி என்ன செய்வான்? செவ்வப்படுத்த. என்ன செவ்வப்படுத்துற? பாவம் செய்யாதபடிக்கு தங்களை நாங்கள் எங்களை காத்துக் கொள்றதுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நீங்களும் நான் நீதிமான்களாக்கப்பட்டோம். ரோமர்ல 3 பார்க்கிற போது அங்கே 20ஆம் வசனத்தை தொடர்ந்து பார்க்கிற போது ஒவ்வொரு தமிழ் பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டோம். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்கிற அன்றையில இருந்து நாங்கள் பரலோகம் போகும் வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நீதிமான்கள் மேல தேவனுடைய கிருபை ஊற்றப்பட்டிருக்கு. இந்த கிருபையினால நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டோம். அதனால கிருபை பெறுகிற இடத்துல பாவம் பெருகும் என்றா பாவம் செய்கிறது அல்ல. இன்றைக்கு உங்கள் மேல என் மேல கர்த்தருடைய கிருபை பெறுகிறபடினால பாவம் செய்யாதபடிக்கு இந்த கிருபை நம்ம என்ன செய்து கொள்ளும்? காத்துக்கொள்ளும். என்னடா இப்படிப்பட்ட இன்றைக்கு அநேக பேர் பிள்ளையா விளங்குறதுனால ப்ராப்ளமே. இன்னொரு சகோதரன் கேட்டார், நாம செய்த எல்லா பாவத்துக்காக இயேசு மரிச்சபடினால எந்த பாவத்தை செய்தாலும் இனி தண்டனை இல்லை. நான் சொன்ன போய் மத்தேயு 5 வாசிச்சு, கலாத்தியர் 5 போய் வாசிச்சு, இப்படிப்பட்டவைகள் செய்கிறோட தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவில்லை என்று வாசிச்சு ஆவியார் சொன்ன போய் செய். கிருபையே பாவம் செய்யாதபடி நம்மை காக்கிறதுக்கு, அதுக்குதான் கிருபை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். வலுவாதபடி நம்மை காக்கிற ஒருவர் இருக்கிறார். மாசற்றவர்களாய் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மனமகிழ்ச்சியோட, அதனால பாவத்தை செய்துட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பவன மிகுந்த மனமகிழ்ச்சியோட இருக்க முடியுமா? இல்ல. நம்முடைய இருதயம் குற்றவாளி என்று தீர்க்காதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவத்திலிருந்து மீட்டிருக்கு. அதனால தேவனுடைய பிள்ளைகள் தப்பிச்சுக் கொள்ளத்தக்க போக்க கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால தேவ ஜனமே, உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறதான காரியம், ஆண்டவர் எங்களை நீதிமான்கள் ஆக்கினது உண்மை, ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினது உண்மை. அதனால தேவனால பிறந்தவன் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். அந்த அளவுக்கு நீங்களும் நானும் வேறு பிரிஞ்சு வாழுகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்குள்ள தந்திருக்கிறார். கர்மேல் பர்வதத்தில் தனித்து வாசம் பண்ணுகிற சிறு மந்தையே, நீ வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனுஷன். இன்னைக்கு பாருங்க, மனம் திரும்பி இருக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். 3வது வேறு பிரிதல் நமக்குள்ள இருக்கணும். மனம் திரும்பினதோட நம்முடைய நீதிமான வாழ்க்கை முடியாது. ஞானஸ்தானம் பெற்றதோட நீதிமான வாழ்க்கை முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் வேறு பிரிந்த ஒரு வாழ்க்கை. எங்களோட வாழ்க்கையில வித்தியாசம். இன்னைக்கு வேறு பிரிந்த வாழ்க்கைன்னா சிலர் சபையில ஒரு வாழ்க்கை இல்ல, எல்லா இடத்தும் ஆண்டவர் சபைக்கல்ல வெளிச்சம், உலகத்துக்கு வெளிச்சம் சொன்னா. சபைக்கல்ல நீங்கள் உப்புக்கள், உலகத்துக்கு நீங்க உப்பு என்று சொன்னா. அதனால இன்றைக்கு எல்லாரும் சபையில நீ வந்து ஐடெக்ஸ் அடிச்சிட்டு வரலாமா, சபையில நீ வந்து கியூடெக்ஸ் பூசலாமா, சபையில வந்து நீ நகை போட, ஏ மடையா மடையா, சபையில நீ என்ன செய், வெளியில போய் சாட்சியாய் வாழ். இன்னைக்கு சபையில இருக்கிறவன் எல்லாரும் பரிசுத்தவான்கள். சபையில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும், நீங்கள் சபைக்கு ஒரு வேஷம், வெளிக்கு ஒரு வேஷம் அல்ல. எல்லாரும் உலகத்துக்கு, எல்லாரும் சொல்லு, உலகத்துக்கு என்னவா இருக்கிறீங்க? வெளிச்சம். இன்னைக்கு அநேக பேருடைய மைண்ட் என்னன்னா, சபையில இதுல தான் ஆண்டவர் வாசம் இல்ல, இதுல நீ நானும் சாட்சியா வாழ்ந்து யாருக்கு பிரயோசனம்? இதுல நீங்களும் நானும் உண்மையா இருந்து யாருக்கு பிரயோசனம்? அங்க வெளிச்சத்தோட வெளிச்சம் சேர்றதுல என்ன பிரயோசனம்? இல்ல. நீங்களும் நானும் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். இருளில தான் வெளிச்சம் வேணும். பக்கத்து வாசல் எங்க வெளிச்சம் வேணும்? இருளில. அதனால தேவனுடைய ஜனங்கள் எங்கு போனாலும் நீங்களும் நானும் சாட்சியான வாழ்க்கை வாழணும். எங்க போனாலும் நம்முடைய வெளிச்சம் வீச வேணும். ஒரு வெளிச்சம் வெளிச்சத்துக்கு தேவையில்லை, ஒரு வெளிச்சம் இருளுக்கு தேவை என்றால் நீங்களும் நானும் உலகத்துக்கு தேவையான ஜனம். எத்தனை பேர் சொல்லக்கூடும், நான் உலகத்துக்கு தேவையான ஜனம்? அந்த வெளிச்சத்தினிடத்துல ஜனங்கள் வருவார்கள். எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்திருக்கிறது. அடுத்து சொல்லப்படு, உன்னுடைய வெளிச்சத்தின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள், புறஜாதியார்கள் நடந்து வருவார்கள். அதனால தேவ ஜனமே, சபையில மட்டுமல்ல நம்முடைய பரிசுத்தம், சபையில மட்டுமல்ல நம்முடைய உண்மை, சபையில மட்டுமல்ல நம்முடைய ஒப்பு கொடுத்தல், சபையில மட்டுமல்ல ஆராதனை, நீங்களும் நானும் உலகத்துக்கு சாட்சியா இருக்கிறோம். வேதம் சொல்லுது, எருசலேம் யூதேயா சமாரியா பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு என்னவாயிருப்பீர்கள்?
சாட்சியா இருப்பீர்கள். அதனால தேவனுடைய பிள்ளைகள் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். எந்த இடத்துல நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்ளணும், எந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் உண்மையை காத்துக்கொள்ளணும். அதனால வேதம் சொல்லுது, நீதிமான வாசிங்க நீதிமொழியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து. தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்கள் என்றதை மறந்துடாதீங்க. முந்தி நான் ஏற்கனவே இப்ப 6 வருஷத்துக்கு பிரசங்கம் பண்ணிக்கிறேன். வாசிங்க 10:1. சாலமோனின் நீதிமொழிகள், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலம். ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை என்ன செய்கிறான்? சந்தோஷப்படுத்துகிறான். ஒவ்வொரு ஞானமுள்ள பிள்ளைகளும் தங்களுடைய தகப்பனை என்ன செய்கிறார்கள்? சந்தோஷப்படுத்துகிறார். அதே போல ஞானமுள்ள பிள்ளைகள் தங்களுடைய தகப்பனை, சபையில் உள்ள ஊழியர்களை என்ன செய்கிறார்கள்? சந்தோஷப்படுதா. ஒரு விசுவாசியோட விசுவாசியை கண்டேன். இப்படியெல்லாம் நானெல்லாம் சொன்னேன், அவனை குடியேன், அவன் குடிக்கல, புயண்டா பிடிக்கல, அவ்வளோ ஒரு சாட்சியா வாழுகிறான் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே போல இவன் கூட ஸ்டேஜில் மூப்பரா, என்னோட அன்னைக்கு வைன் அடிச்சானே, என்னோட அது செய்தானே. நான் சொல்றேன் விளங்குது. ஞானமுள்ள பிள்ளையினால தகப்பன், அந்த பிள்ளை ஞானமுள்ள பிள்ளை தன்னுடைய தகப்பனை சந்தோஷப்படுத்துறான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் எங்களோட பரமபிதா தகப்பனை என்ன செய்கிறோம்? சந்தோஷப்படுத்துறோம். உங்களை என்னை ஆண்டவர் ரட்சித்தது உண்மை, நீதிமான்களா மாற்றியது உண்மை. நீங்களும் நானும் எங்களோட பிதாவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற ஜனம். இந்த ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்காதபடி, ஆண்டவருடைய நாமத்தை புகழப்படத்தக்க அளவுக்கு நீங்களும் நானுமே அவருக்கு புகழ்ச்சியா இருக்கிற ஜனம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பவும் நம்முடைய வாழ்க்கை சேம் வாழ்க்கையா இருக்கணும். பக்கத்தை பார்த்து சொல்லு, ஒரே மாதிரி தான் வாழ்க்கை. சபையா இருக்கலாம், வீடா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், உலகமா இருக்கலாம், எல்லா இடங்களிலும் தேவனுடைய பிள்ளைகள் சாட்சியா வாழும். இன்னைக்கு அநேகரை பார்த்தீங்கன்னா தெரியுமா, இங்க தாலி போட மாட்டோம், கல்யாண வீட்டுக்கு தாலி போடுவோம். ஏன்னா இங்க தாலி போட்டா இயேசுக்கு தாங்க மாட்டார், செத்துருவார் இயேசு. பக்கத்தை பார்த்துல பைத்தியம். நீ பைத்தியமா இருந்தா ஆண்டவரை பைத்தியக்காரனாக்காத. போடுறத எல்லா இடமும் போடு, பூசுறத எல்லா இடமும் பூசு. நான் சொல்ல விளங்குதா? ஆண்டவற்ற சம்பந்த பிச்சைக்காரி மாதிரி வர, பிச்சைக்காரன் மாதிரி வர, பேய்கிட்ட போக பணக்காரனா போற. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு சத்தியத்துல மோடா இருக்கிற. நான் சொல்றேன் விளங்குது. ஆண்டவர்கிட்ட சமத்துக்கு விரைக்க என்ன சொல்லுங்க, ஒன்றுமில்ல. அதுக்காக இந்த பிள்ளை நான் அப்படி நினைச்சிடாது. அவ வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை வச்சுக்கலாம், அது வேற, அதுக்காக நான் தப்பு. இப்ப பாருங்க, நான் ஒன்றுமில்ல, இதுக்காக நான் போட இல்ல. போடுறேன்னா சொன்னா நீ ஒரிஜினல் டைமண்ட்ல குறைஞ்சது 10 மில்லியனுக்கு மேல கொண்டு வா, போடுவேன். நம்ம விரல் அப்படித்தான் ரேஞ்ச். சும்மா 5000 10,000 எல்லாம் போட்டு இந்த கையில வேஸ்ட் ஆக்க மாட்டேன். நான் இந்த கண்டு மணிக்கூட்டையும் விட்டு மறந்து போய் வந்துட்டேன். நான் அப்படி இல்லை, நான் பிரதிஷ்டையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு பிரதிஷ்டை, பாவம் செய்யக்கூடாது. பக்கத்து பாசத்தில் தட் இஸ் அதான் கமிட்மெண்ட். ஆண்டவரோட நான் ஒரு பிரதிஷ்டை வச்சிருக்கிறேன். என்ன அதான், அது இருந்தா போதும். அதுதான் நம்ம பூரணப்படுத்தும். அது ஒன்றத்தான் ஆண்டவர் கேட்டார். மற்ற எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்ல எல்லாம் இது ஈவன். அதுக்காக போய் குடிக்காத, புகைக்காத, வாய்க்குள்ள போறது ஒன்று முன்னு என்ன செய்யாது. எனக்கு சொல்ல பையன் சொல்லி முடிஞ்சோன்னு இன்றைக்கே போய் துவங்கிடுவான். அப்ப குடிக்கிறது ஒன்று திட்டு படுத்தாதாங்க. குடியாரன் பரலோக ராஜ்யத்தை போக முடியாதுன்னு சொல்லி இருக்கு. ஆமென். கடைசி காலத்துல யாருக்கு வேதனை? கலங்கிய கண்ணவுடைய, சிவந்த கண்ணவுடைய குடியாரருக்கு தான் என்னவா வேதனை. அதனால ஆண்டவர் சொல்ற, வெளிப்படத்துல சொல்லப்படும், குடியார இப்படிப்பட்டவங்க போக மாட்டாங்க, குடிக்காத, அது பாவம். ஆனா நான் என்ன நான் சொல்றேன், ஆண்டவர் நீங்க பாத்தீங்கன்னா வேற எங்க இங்கதான் இந்த டைய கூட கலட்டுறதுக்கு ஏலாம. எனக்கு அந்த ஒரே ஒரு காரியம், நான் கலட்டினா அங்கால என்ன பின்தொடர்ந்து அங்கே இத்தனை திரளான முகம் போன்ற சாட்சி வர்ற மாதிரி வந்துருவான். அதுக்காக தான் இருக்கிறீ கட்டுறேன். ஆண்டவருடைய சமத்துல சந்தோஷமா வரணும். ஆமே. அதுக்காக உடுப்பு இல்லாதவன் போய் இன்றைக்கு பாச சொல்லிட்டு பட்டிக்கு காசு எடுத்து உடுப்பு வேண்டாத. இருக்கிறத எங்கேயும் நல்ல வடிவாகுது, நல்ல வடிவா. இது சேச்சுக்கு வரக்க சும்மா தெரியும் வேணும். அந்த கபையக்காரன் எடுத்தானே சொல்றேன், அந்த மனிதனை காணல இருக்கிறான். இன்னொரு கனகாலம் கண்டனீங்களா? அப்போ அது கிட்ட இல்லை. அவன் கேட்டான், ஒன்று கேட்டான், என்ன இங்க வேற நடக்குது, ஆராதனை நடக்குது. ஆனா இந்த வர்ற ஆட்கள் எல்லாம் நான் பாக்குறோம், அவங்க சரியான பொஸ்ஸான ஆட்கள் மாதிரி இருக்காங்க. எங்கட பொஸ் வந்து சரியான பொஸ். அதால அவற்ற பிள்ளைகள் நாங்களும் எல்லாம் என்னவா இருக்கிறோம், பொஸ்ஸா தான் இருக்கிறோம். அப்ப அவர் சொன்னார், தான் நினைச்சுதான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பார்ட்டி நடக்குது. நாங்க எவ்ரி சண்டே we have the party, please if you don't mind come and see, வந்து பார்.
ஏண்டா இங்க என்ன நடக்குது? அப்பாவின் வீட்டில் என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஆடல் பாடல், புதிய வஸ்திரம். எங்கேயோ போச்சு இருந்த வஸ்திரம் இல்ல. வெளியில போனோம்னா எல்லாம் போச்சு. அப்பா வீட்டுக்கு வந்தோடனே எல்லாம் வந்துச்சு. எத்தனை பேர் தெரியும் இது அப்பா அந்த இடத்துக்கு வந்தா எல்லாம் வருது? அல்லேலூயா. அதால சொல்லு, வார ஞாயிற்றுக்கிழமை போட வேண்டிய எல்லாம் போட்டு கொண்டு வா. நான் பாச கேட்க வேண்டிய நேரத்தில் கேப்பர் அப்ப கொடு. தேவண்ட சமூகத்துல சந்தோஷமா வாங்க. எனக்கு ஆசை இந்த பாட்டிக்கெல்லாம் போய் கஷ்டம். இஞ்சால இஞ்சால பார்த்தா அது போகுது, இஞ்சால அமானி மணக்கு, இஞ்சால பார்த்தா இதை விட அங்கால பார்த்தா இத்தனையோ லாபம் மணக்கு. ஆனா இங்க வந்தா வாய் மட்டும் மணக்கிறது தான் தெரியும். அதுல சில பேர் ஜெபிக்க முன்னுக்கு வந்துட்டு ஜெபியா. அப்ப நான் பார்த்தா ஏசப்பா ஜெபிச்சிருக்க போங்காடா, போக மாட்டாங்க முடியும். திரும்பி பார்த்தேன் ஆண்டவர். அது சும்மா ஜோக்கு சொல்றேன். தேவண்ட சமூகத்துல சந்தோஷமா இருக்கணும். ஆமென். எத்தனை நான் சொல்ற விளங்குது? நான் தானே அடிச்சு ஒன்று வா ஆள் இதுக்கு வர. சும்மா இதுக்குள்ள வந்த உடனே ஒரு ஒரு மயமான ஒரு மனம். சாதாரண இடத்திலே சாம்பிராணி காட்டி அந்த மனம் வீசுதையா. இந்த இடத்துல வந்து ஆண்டவர் பிள்ளை மகிமையா வரணும், சந்தோஷமா வரும், இதை ஆட்படிப்பா வரணும். ஒரு கத்தருடைய வீட்டுக்கு வருகிற போது அங்கே கத்தரனா நெக்காலம் சோத்திர மகிழ்ச்சியோட அல்ல, பூமியின் குடிகளே கத்தரை கம்பீரமாய் பாருங்கள், ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். என்ன சத்தம்? ஆனந்த சத்தம். சந்தோஷமா வரணும். அப்படி பார்த்தோன்னு தெரியணும், அம்மா அன்றைக்கு சர்ச்சுக்கு போறாங்க. வெளியாக தெரியணும் அவங்க சர்ச்சுக்கு போறாங்க. காரெல்லாம் கழுவுறது சர்ச்சுக்கு வரைக்கும் கழுவிட்டு வரணும். கல்யாணம் போய்க்கல. ரெண்டா ஆண்டு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்டா, எங்கேயும் ஒரே மாதிரி வாழ். ஆமென். எங்கேயும் ஒரே மாதிரி ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் வர உண்மையா சொல்லுங்க. ஆண்டவருக்கு இருக்கிறாங்களே தெரியும். இந்த இடத்தை விட வேற எந்த இடத்துல உங்களுக்கு சந்தோஷம் வரும்? இந்த இடத்துல நாம நம்முடைய பிதாவோட அன்பை உணர்றோம். அவர்கிட்ட மகிமை நமக்குள்ளால வருது. ஒரு நல்லா நேசிக்கிற ஒரு ஆளுக்கு, இப்ப நான் வந்து இப்போ ஒரு ஆளை நேசிக்கிறேன்னு வைங்க, என்னோட ஒரு பெருமதியான சாமான் இருக்கு. யாருக்கு நான் அதை காட்ட விரும்புவேன்? நேசிக்கிற ஒரு ஆளுக்கு. இன்னைக்கு நீங்கள் தான் நம்மளோட ஆண்டவரை நேசிக்கிறோம். அதனால ஆண்டவருக்கு, ஆண்டவரே நீங்க தந்தீங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு இதெல்லாம் தந்தீங்க. அப்ப நான் அவருக்கு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமாமே. அதனால இல்லாதக்கள் நீங்க கவலைப்படாதீங்க. இருக்கிற நீங்க இன்னும் அதிகமா உண்டாக்காதீங்க. சமநிலை பிரமாணம் உண்டாக்கும்படிக்கு தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருப்போம். ஆனா தன்னுடைய பிள்ளை தன்னுடைய தகப்பனுக்கு என்னத்தை கொண்டு வர்றான்? சந்தோஷம். பெற்றோருக்கு பிள்ளைகளை போதும் சந்தோஷத்தை கொண்டு வர்றது. அடுத்த வசனம் வாசிங்க. சந்தோஷப்படுத்த மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமா இருக்கிறான். மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு என்னவா இருக்கிறான்? சஞ்சலம். ஐயோ இப்ப பார்த்தாலும் தாய்க்கு சஞ்சலம். அப்படி ஒருவரும் நீங்க இருக்க கூடாது. அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. அநியாயமாய் கொண்டு வர்றது ஒன்றுக்கும் உதவாது. நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். நீதி எப்பவும் உங்களை என்னத்துக்கு தப்புவிக்கும்? மரணத்துக்கு தப்பு. நீதியாய் நீ நான் வாழணும். இனிதான் மற்ற சப்தத்தை வாசிக்க. கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடா. எல்லாரும் சொல்லுங்க, நான் நீதிமான். என்ன கர்த்தர் பசியினால் என்ன செய்ய விட மாட்டார். எத்தனை நம்புறீங்க நீங்க கர்த்தருடைய நீதிமான்கள்? அல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்படியே வச்சுக்கொண்டு ஒரு ரோமர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருக்க வாசிங்க. ரோமர் 3. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதி இருக்கிறது. 3ஆம் அதிகாரம், ரோமர் 3ஆம் அதிகாரம். ஓகே, 19 வாசி, 18ல இருந்து வாசிங்க. அதுதான் வாசி. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதி இருக்கிறதே. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி நியாயப்பிரமாணம் சொல்றதெல்லாம் யாருக்கு உட்பட்டிருக்கிறார்களுக்கு? நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறது. ஓகே, இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. இப்ப நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலும் ஒருவரும் என்னவாக்கப்படுகிறதில்ல? நீதிமானாக்கப்படுகிறது இல்ல. அது ஃபுல்லா உங்களுக்கு தெரியணும். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சி கொடுக்கிறது. இத பத்தி உங்களுக்கு சொல்லிருக்கேன். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க அதை வாசிக்கலாம். தொடர்ந்து வாசிங்க. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பழிக்கும், வித்தியாசமே இல்லை.
எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் 26ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்ப 25 வாசிங்க. இப்ப 25. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குறவருமாய் விளங்கும்படி. சரி, இதுல நீங்க பார்க்க தெரியும், நீங்கள் நானும் எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். இப்ப நீதிமொழி 10ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப வர போறோம். நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் அதில் அநேகம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் நீதிமானாய் மாற்றப்பட்டுட்டா அவன் இந்த ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல வருகிறது. ஆனா இந்த நீதிமானாக ஒரு மனுஷன் எப்படி மாற முடியும்? இதுக்கு நீங்கள் நானும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களா இருக்கணுமோ அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணுமோ? திரும்ப உங்களுக்கு சொல்றேன், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட சொல்லிக்க நியாயப்பிரமாணம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்றதுனால தேவண்ட பிள்ளைகள் பாவம் செய்யலாம் என்று இல்லை. ஏனென்றா நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் உங்களுக்கு இல்லை, எனக்கு ஆண்டவர் ராஜரீக பிரமாணத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு சுவிசேஷத்தில் 5 ஆண்டவர் சொல்றார், ஒருவனை பார்த்து எடுங்க மத்தேயு சுவிசேஷம் 5. பிள்ளையா நீங்க அதை விளங்கிடக்கூடாது. மத்தேயு 5 எடுத்து வாசிங்க. நீங்கள் 14 இருந்து வாசிங்க. 5:14 இருந்து வாசிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. உலகத்துக்கு நீங்க என்னமா இருக்கிறீங்க? வெளிச்சமாய் இருக்கிறீங்க. மலையில இருக்கிற பட்டணம் என்ன செய்யாது? மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக தெரியும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய வெளிச்சத்தை ஒருவரும் காண்றதில்லை. இயேசு கிறிஸ்துடைய வெளிச்சம் உங்களுக்குள்ள எனக்குள்ள ஆண்டவர் தந்திருக்கிறார். அதனால இன்றைக்கு இயேசுவை ஆக்கள் காண்றதில்ல, இயேசுவை உங்களுக்குள்ள எனக்குள்ளதான் ஜனங்கள் காண்கிறார்கள். அப்ப இன்றைக்கு இயேசு உலகத்துக்கு வெளிச்சமா வந்தார் உண்மை, உலகத்துக்கு ஒளியா வந்தவர் உண்மை. அந்த ஒளி எங்க இருக்கு? உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறபடினால இந்த உலகம் இப்ப இயேசுவை பார்க்கல, உங்களை என்னத்தான் பார்க்குது. அப்ப எங்களை பார்க்கிறபடினால எங்களுக்குள்ள இந்த வெளிச்சம் என்ன செய்து வீசிக்கொண்டே இருக்கு. இந்த வெளிச்சத்தின் மூலமாகத்தான் இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்து அறிகிறார்கள். எங்களுடைய நற்கிரியைகளை கண்டுதான் பிதாவை ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? ஓ, இப்படிப்பட்ட மனுஷர்கள் இருக்கிறார்கள், இவர்களுடைய தெய்வம் இப்படிப்பட்டவரா, இப்படி அற்புதம் செய்கிறவரா, இப்படி பாவத்தை மன்னிக்கிறவரா, இப்படி கிருபை உள்ளவரா, இப்படி இரக்கம் உள்ளவரா என்று ஜனங்கள் எங்கள் மூலமாகத்தான் பிதாவை அறிந்து அவரை ஆராதிக்கிறார்கள். இப்படி ஆராதிக்கிறதுனால நியாயப்பிரமாணம் இல்லை என்று இல்லை. தொடர்ந்து வாசிங்கோ. உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்கதரிசனத்தை நான் ஒழிக்க வந்தேன் என்று சொல்லி என்ன செய்யாதீங்க, எண்ணிக்கொள்ளாதீங்க. நான் அவைகளை அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்காக வந்தேன். இயேசு அதை நிறைவேற்றினார். அதனாலதான் அவர் ஞானஸ்நானம் எடுத்தது எல்லாம் சிலுவையில நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் இந்த ஆண்டவர் என்ன செய்தவர்? நிறைவேற்றிட்டார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளவைகளும் அதுல ஒரு உறுப்பு கூட என்ன செய்யல, ஒளியாதபடிக்கு ஆண்டவர் நிறைவேற்றிட்டார். ஆண்டவர் சொன்னதுபடி அதை நிறைவேற்றிட்டார். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக, அதாவது நியாயப்பிரமாணத்தினுடைய கற்பனைகளை மீறி மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோகத்தில் என்னவா இருப்பான்? அப்ப நியாயப்பிரமாணத்தை மீறி நீ செய்யலாம், மீற சொல்லலாம் ஆண்டவர். அதை விட எங்களுக்கு ஒரு கனம் தந்திருக்கிறார். அதான் இந்த ராஜரிய பிரமாணம். இந்த பிரமாணத்தை எங்களுக்குள்ள கனமானது இருக்கிற போது இது கனவீனம் போயிடுச்சு. இதை நீ கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா இன்றைக்கு அநேகம் பேர் என்ன நினைக்கிறோம்? அதையும் இல்ல இதையும் இல்லாம இருந்து கொண்டு பிள்ளையாக விளங்கினபடினால்தான் இன்றைக்கு அநேகம் பேர் விளங்குறபடினால்தான் பாவம் செய்ய பார்க்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்ல, கிருபை 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 என்றதுக்காக நாம இல்ல இல்ல, நியாயப்பிரமாணத்தை விட கிருபை அதிக கனம் உள்ளது, கிருபை அதிக மேன்மை உள்ளது, கிருபை அதிக பரிசுத்தம் உள்ளது. கிருபைக்குள்ள ஒரு மனுஷன் வாழுகிறது மகா கடினம். ஆனா இயேசு கிருபை அப்படி வாழ வைக்கும். அதுக்குதான் கிருபை. கிருபையில இருக்கிறவன் பாவம் செய்தா அவனுக்குள்ள குற்றுணர்வு இருக்கும், அந்த பாவத்தில் அவன் செய்ய முடியாது. ஏனென்றா கிருபை அன்பு மறந்துடாது. ஆனால் நியாயப்பிரமாணமோ கட்டளை.
இன்னைக்கு கட்டளை ஒரு மனிதன் செய்துட்டான், அவன் வந்து ஒரு ஒரு சிலேவை போல, ஒரு அடிமையை போல, ஒரு சாதாரண ஒரு சேவனை போல. ஆனா கிருபையோ பொன் சேவன், அவன் அன்பால கிரியை செய்கிற காரியம். இன்னைக்கு நீங்களும் நானும் அன்பால தான் எங்கட ஆண்டவற்ற காரியத்தை செய்து கொண்டிருக்கோம். மனைவிக்கு பயந்தான் மனைவி இல்லாத இடத்துல அவன் பாவம் செய்வான். ஆனா மனைவியை அன்பு வைச்சால், மனைவி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, அவன் பாவம் செய்ய மாட்டான். அன்பு, நான் சொல்ல விளங்குதா? இன்னைக்கு நீங்களும் நானும் கட்டளையில தேவனை ஆராதிக்கல, என் ஆண்டவர் அன்பின் மேல ஊற்றப்பட்டபடியா என் ஆண்டவருக்கு பிரியமா நாங்க வாழுகிறோம். ஹல்லேலூயா. அதான் உங்களுக்கு எனக்கு தேவை. அடுத்த வசனம் வாசிங்க. அப்படி ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான தொன்றையாகிலும் மீறி அவிதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். நியாயப்பிரமாணம் தேவையில்லைன்னு சொல்லி போட்டு மீறி பிரசங்கம் பண்றவன் எங்க போய் இருப்பான்? சிறியவனாய் பரலோகத்தில் சிறியவனா தான் இருப்பாய். அது அர்த்தம் என்ன? அதை காட்டிலும் கனமானது உனக்காண்டு தந்திருக்கிறேன். ஒன்று ஆண்டவர் அன்பு செய், இரண்டாவது உன்னை போல உன் அயலான நேசி. நாம ஒரு ஆளை நேசித்தா அவங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டோம். பாருங்க, ஒரே தேவனை ஆராதிக்கிறோம், அவருடைய நாமத்தை வீணா பாவிக்க மாட்டோம், அவருடைய நாட்களை பரிசுத்தமா அனுசரிக்கிறோம். ஏன்? அவரை அன்பு செய்கிறபடியினால். அது கட்டளையாக சொல்லிக்கும். ஆனா இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த கட்டளையில நாங்கள் வரையில. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏன் இந்த அதிகால வேளையில, இந்த ஒவ்வொரு நாளும் இங்க வாரம் மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் ஏன் அதிகால வேளையில வர்றீங்க? இன்றைக்கு ஒரு சர்வீஸ் அல்லது 2 சர்வீஸ் ஏன் அப்படி ஓடி திரியுறீங்க? ஒரு கட்டளைக்காக அல்ல. ஆண்டவர்ட்ட பிள்ளைகள் எத்தனை பேர் சொல்லணும் என்று ஆண்டவர் அன்பு செய்கிறபடினாலே அல்லவா நான் இந்த ஆண்டவரை ஆராதிக்கிறேன், கட்டளைக்காக அல்ல. ஹல்லேலூயா. இன்றைக்கு கட்டளைக்காக ஆராதிக்கிற ஜனங்கள் எல்லாம் அந்த டைமை பார்த்து கொண்டே இருப்பாங்க, கட்டளைக்கு தக்கதாய் அங்கே செய்வார்கள். இருதயம் அவர்களை ஆண்டவரை ஆராதிக்காது. ஆனா ஆண்டவர் அன்பால நேசிக்கிற ஜனமோ அங்கே டைமை பார்க்காது, நேரத்தை பார்க்காது, நாட்களை பார்க்காது. இருதயம் கர்த்தரோடு கூட இணைஞ்சு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவர் பார்த்து சொல்ல தேவையில்லை ஆராதி என்று, ஒருவர் பார்த்து சொல்லல, இதை இல்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் ஒரு அன்பு செய்கிறபடினால சொல்லுறதை காட்டிலும் அதிகமாய் செய்கிறவர்களா இருப்பார்கள். அதான் நாங்க ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிருபையின் காலத்துல தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற காரியம். வாசிங்க தொடர்ந்து. இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும், வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் லோ பீப்புள், இந்த கற்பனையை கைக்கொள்ளுகிற ஜனங்களை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோக ராஜ்யத்துக்கு பக்கத்து பாஸ் சொல்லுங்க. கற்பனை உனக்கு வேண்டாம்ன்றது உண்மைதான். அதையே செய்து அதன்படி வாழுகிறவர்களை காட்டிலும் அதிகமா உங்களுடைய நீதி இருக்கணுமா, அதிகமான பரிசுத்தம் இருக்கணும், அதிகமான உண்மை இருக்கணும். அப்படி அதிகமா நம்முடைய வாழ்க்கை வேறு பிரிஞ்ச ஒரு வாழ்க்கையா இருக்கணும். ஆண்டவர் பார்க்கிறார். ராஜரீக பிரமாணம் அது கனமானது, அது மகா பரிசுத்தமானது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வருஷத்தில் ஒரு முறை தான் ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஆனா நீங்களும் நானுமோ இயேசுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டபடியால் ஒவ்வொரு செகண்டுக்கும் மகா பரிசுத்தத்துக்குள்ள வருகிறோம். ஆனால் பரிசுத்தம் இல்லைன்னு இல்ல, அதுக்குரிய பரிசுத்தத்தில் ஒரு மாற்றம் இல்ல, அதிக பரிசுத்தம் இருக்கு. அதுதான் உனக்கு எனக்கு தெரியணும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிறவன் செத்தவனை தொட்டவன் தீட்டுப்பட்டு போயிடுவான். அடி வேண்டானோ, பாலியத்துக்கு புறம்பே கண்ட தொட்டவன் அடி வேண்டானோ, அங்கே பார்க்கிறோம் தன்னுடைய பாவம் அவனுக்குள்ளே இருந்து போனா அவன் அடி வேண்டானோ. ஜனங்களுடைய ஏதோ ஒரு வகையில அங்க குற்ற உணர்வோட தான் அவன் போகணும். எத்தனையோ பேர் ஆசாரியர்கள் மறிச்சு விடுகிறார்கள். அவ்வளவு மகா பரிசுத்தமான இடம். அந்த பரிசுத்த இடத்துல ஒரு மாற்றமும் இல்ல. போகிற மனுஷன்ல தான் மாற்றம். இன்னைக்கு அவர்கள் அங்கே சரீர பிரகாரமான சுத்திகரிப்பை செய்து கொண்டு போனார்கள். இப்ப நீங்களும் நானும் ஆவிக்குரிய பிரகாரமான சுத்திகரிப்பை செய்து கொண்டிருக்கிறபடியால் அனுதினமும் நாங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கட வாழ்க்கை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிற போதல்ல பரிசுத்தம். நீ நானும் படுத்தாலும் பரிசுத்தம் தான், நடந்தாலும் பரிசுத்தம் தான், உண்டாலும் பரிசுத்தம் தான், பேசினாலும் பரிசுத்தம் தான், ஆராதிச்சாலும் பரிசுத்தம் தான், சேர்ச் என்றாலும் பரிசுத்தம் தான். தேவ ஜனமே, எல்லா இடமும் தேவனுடைய பிள்ளைகள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வாழுகிற சிந்தை எனக்குள்ள தேவன் சிங்காசனம் அமைச்சு வச்சிருக்கிறார். எனக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு. இந்த வெளிப்பிரகாரமான சரீரம் அல்ல, என்னுடைய இந்த ஆத்மாவல்ல, எனக்குள்ள இருக்கிற ஆவியில தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை சொல்லக்கூடும்?
எனக்குள்ள ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. நான் இடத்தை பார்த்து பரிசுத்தப்படுகிறவன் அல்ல, நான் போகிற இடமெல்லாம் பரிசுத்தமாக்கப்படும். ஏனென்றா என்னோடு கூட தேவ பிரசன்னம் இருக்க. எத்தனை பேர் சொல்லக்கூடும், நான் சிங்கத்தை போல தைரியமாயிருக்க காரணம் எனக்குள்ள பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். நீ நானும் அதை காத்துக்கொள்ளத்தான் ஆண்டவர் சொல்றார். தொடர்ந்து வாசிங்க. அப்படி கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். இல்ல மத்தேயு பாருங்க, கர்த்தர் நீதிமான்களை பசியினால வருந்த விடார். நீதிமான்கள் சிங்கத்தை போல பலன். ஆனா நீ நானும் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். யார் மூலமா? இயேசு கிறிஸ்து மூலமாய். இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கிறபடினால், இயேசு கிறிஸ்துனால அவருடைய இரத்தத்தால நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவருடைய இரத்தத்தால வாங்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்ட சீல் நமக்கு அடிக்கப்பட்டிருக்கு. இந்த நீதிமான்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? வாசிங்க. கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீங்களே. நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட அந்த காலத்துல இப்படித்தான் கொலை செய்யாதிருப்பாய் என்று சொன்னதை நீ உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களே. அதை மீறி நீங்க சொன்னா கொலை செய்தா பல்லுக்கு பல்லு, பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண். கொலை செய்தா உனக்கு தண்டனை கொலைதான். அப்படி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களே. ஆனால் நானும் உங்களுக்கு சொல்றேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபிக்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். அதாவது லோ பிரமாணத்துக்குள்ள உட்பட்டாக்களே கொலை செய்யாதிருப்பாயாகண்டா. நீ கொலை செய்தா நீயும் என்ன செய்வாய்? உனக்கும் கொலை செய்யப்படுற தண்டனை. நான் ஒரு ஆளை மேடை பண்ணினா எனக்கும் தூக்கு தண்டனை. மேடை தான் எனக்கு. இது பிரமாணத்தில் இருக்கு. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு மனுஷனை நீங்க போய் மேடை பண்ண தேவையில்லை. ஒரு மனுஷனை போய் கொலை செய்ய தேவையில்லை. ஒரு ரீசனும் இல்லாம நியாயம் இல்லாம நீ கோபிச்சாலே கிருபையின் காலத்தில் இருக்கிற விசுவாசிய கேள். கிருபை 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 கிருபை. வாட் இஸ் தி கிரேஸ்? கிருபைண்டா என்னையா? ஒரு மனுஷனையும் கிருபை பெற்ற நீதி உள்ள மனுஷன், நீதிமான், நியாயம் இல்லாம கோபிக்கிற அளவுக்கு ஆவியானவர் அவனை நடத்த மாட்டார். அவனுக்குள்ள இருக்கிற மகா பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் தினமும் மகிமையினால் நடத்தி கொண்டு தான் போவார். ஒரு நாளும் நியாயமாய் இருந்தாலும் கோபிக்க மாட்டான். ஆனா நியாயம் இல்ல, அதான் சொல்லப்படுது. குற்றம் செய்தாலும் பரிசுத்தவான், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான் குற்றவாளிய கோபிக்க கூடாது. அதுதான் கிருபை. இவன் 770 முறை 490 தரம் பாவம் செய்தாலும், எனக்கு விரோதமாய் ஒரு குற்றத்தை செய்தாலும், கிருபை பெற்ற விசுவாசி கிருபை இருக்கிறபடினால அதை தாங்குற பலன் தான் கிருபை. சிங்கத்தை போல நீதிமான் எப்படி இருப்பான்? தைரியம். எவ்வளவு எனக்கு துரோகம் செய்தாலும் எனக்குள்ள இருக்கிற கிருபை தாங்கும். அங்க பதிலுக்கு பதில் செய்யாது. நியாயம், நான் இவரை கோபிக்கிறதுக்கு நியாயம். ஆனாலும் கிருபை என்ன செய்யும்? கோபிக்காது. இயேசு யாரையாவது கோபிச்சாரா? இல்ல. எல்லாரையும் ஆண்டவர் மன்னிச்சு மறந்தார். எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணினார். பிதாவை இவர்களுக்காக மன்னி ஜெபிக்கணும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாம. அதான் கிருபை. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அதான் சொல்ற, தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபிக்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன், தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன். இந்த சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவனே 10 கற்பனைக்கு வருகிறதா? தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபிக்கிறது 10 கற்பனைக்கு வருகிறதா? இல்ல. முதலாவது ஒரு சரசன் ஆராதிப்ப, இரண்டாவது திருநாமத்தை விண்ணப்ப, மூன்றாவது திருநாட்கள் பரிசுத்தமா இருப்ப, நாலாவது பிதாவை மாதவை கனம் பண்ண, அஞ்சாவது கொலை செய்யாதிருப்ப, ஆறாவது மோபாவம் செய்யாதிருப்ப, ஏழாவது களவு செய்யாதிருப்ப, எட்டாவது பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்ப, 9வது பிரதாரத்தை விரும்பாதிருப்ப, 10வது பிறர் உடைமைகளை விரும்பாதிருப்ப. இந்த 10 கற்பனை 2 கற்பனை எனக்கு உண்டு. ஆண்டவர் ஆறாவது 2 ஒன்று போல நேஷ். இதுதான் இது. இதுக்குள்ள பிறனை அதாவது நியாயம் இல்லாம கோபிக்காத இப்படி இருக்கா? இல்ல. அதுல கொலை செய்யாதிருப்பாயாக இருக்கு. ஆனா ஆண்டு சொல்றார், ஒரு மனுஷனை நீ கொலை செய்யறதை காட்டிலும் கிருபை பெற்ற விசுவாசியே, நியாயம் இல்லாம ஒரு சகோதரனை கோபிச்சா நீ நியாய தீர்ப்புக்கு எதுவாக இருக்கிற. ஒரு சகோதரனை வீணென்று சொன்னா, இந்த 10 கற்பனையில சகோதரனை வீணென்று சொன்னா பாவம் என்று சொல்லுதா? இல்ல. ஆனா இதுல சொல்லுது, ஒரு சகோதரன் நீ வீணென்று சொன்னாலே என்னவா? ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். உனக்கு ஒரு விசாரணை இருக்கு. அடுத்தது வாசிங்க.
மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். எப்படி இருக்குமா? நாம் எரி நரகம். விபச்சார, வேசித்தன, அசுத்த, காமவிகார, விக்கிரகார, பெல்லி, சூனிய, பக, விரோத, வைராக்கியம், கோபம், சண்டைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில் என்று முன்னே சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறான். லோ இல்ல, கிருபை. முன்னே சொன்னது போல சொல்லுகிறான். இப்படிப்பட்ட செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கிருபை பெற்ற நான் பொய் சொல்லலுமா? இந்த பாவம் எல்லாத்துக்கும் ஆண்டவர் எனக்கு மன்னிப்பு தந்துட்டார் சொல்லிக்கொண்டே இருக்கமா? உன் பொஞ்சாதிக்கு போய், புருஷனுக்கு போய், மனைவிக்கு, கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு, சபைக்கு, ஊழியர்களுக்கு போய் கிருபை மன்னிச்சிட இல்ல. இப்படிப்பட்டவர்கள் செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பது என்று முன்னே சொன்னது போல முதலும் சொல்லி இருக்கிற உனக்கு. ஆனா சொல்ற மறுபடியும் உனக்கு சொல்றேன், வெரி கேர்ஃபுல், எச்சரிப்பாயிரு. வாசிங்க. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்த, நீ இந்த சர்ச்சில் ஆராதிக்க வந்தா, சர்ச்சில் துதிக்க வந்தா, வந்துபடி இதுல இது கேட்க உன் சகோதரன் ஒரு இடத்துல உனக்கு குறைவு உண்டு கண்டா, தோத்திரத்தை விட்டு முதல் போய் என்ன செய்? ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறையுண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகி. அப்பா நினைவு வருது, நினைவு கூறுவாயானால் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வச்சிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி. பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அங்கே பார்க்கிறோம் ஒரு பலியை செலுத்தினார்கள். இன்றைக்கு அந்த பலி இல்ல. உங்களுடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவருக்கு செலுத்துகிறோம். இந்த ஸ்தோத்திரத்தை செலுத்தக்கு முதல் உன் சகோதரனிடத்தில் ஒரு குறை உண்டு உனக்கு கண்டுட்டா, நீ தோத்திரத்தை நிப்பாட்டிட்டு முன்னுக்கு போய், சாரி உனக்கு நான் விரோதமா சாரி, அவனிடத்துல உன்னிடத்துல குறை உண்டு கண்டா, அவனிடத்துல குறை உண்டு கண்டா, அவனிடத்துல பாவம், அவன் தான் செய்த தப்பு, அவன் தான் நீதிமான் அல்ல, அவன் தான் அநீதி செய்தது. ஆனா நான் நீதிமான். ஆனா இந்த வேலை என்ன? அவனை போய் மன்னிச்சுவேன். அதான் சொல்ற, அதான் கிருபை. வாசிங்க. அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எல்லாரும் சொல்லுங்க, முன்பு அது, பின்பு இது. இப்ப நாம என்ன செய்கிறோம்? முன்பு ஒப்புரவாகிறது. கதக்காம இருந்து ஆராதனை. சபையார் சொல்லுங்க பார்த்து, குவாயர் பார்த்து, குவாயரு உங்களோட குவாயரை கொண்டு போய் நீங்க உங்களோட கமக்கட்டுக்கு வை, முன்னுக்கு என்ன வை? ஒப்பரவாக. இன்றைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல இருந்தா, லோ பிரமாணம் இந்த இடத்துல இருந்தா, இவங்களை எல்லாரும் குவாயர் கதைக்காம இருக்கிற குவாயரை கொண்டே கல்லெறிஞ்சு என்ன செய்யணும்? கொல்லவனும். எப்படி இருக்கு? சர்வீஸ் முடிஞ்சு போய்க்கு எல்லாரும் கல்லுகளை தூக்கி நான் பார்த்து சொல்ல, சபையாரே எல்லாரும் தூக்குங்க கல்லு. எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. தேவனுடைய சபை பக்கத்தில் இருக்கிற விசுவாசி இன்னாருன்னு தெரிஞ்சால உடனே கான் பக்கத்து கொண்டாங்க போய் இருக்கிற ஜனம் தெரியுமா? பக்கத்தில், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு விசுவாசி, இது அன்னப்புள்ளைக்காண்ட இடம், அன்னப்புள்ளைக்கா இருக்கிறாண்டா சின்ன பிள்ளைக்கா அங்கே போயிருப்பான். ஏன் நமக்குள்ள இந்த குரோதம், வைராக்கியம்? ஆண்டு சொல்ல, இல்ல இல்ல, முதல் ஒப்புரவாக, முதல் என்ன செய்யும்? ஒப்புரவாக. அதுதான் பலி, அதான் கிருபை. பிரமாண காலத்துல கோபத்தோட போய் நீங்க பலியை செலுத்திட்டு வீட்டை போகலாம், பாவம் மன்னிக்கப்படும். ஆனா கிருபையின் காலத்துல நீங்கள் கோபத்தோட வந்து ஆராதனை செய்யலாது, பாவம் மன்னிக்கப்படாது. ஆண்டவர் என்ன சொல்றார்? முதல் ஒப்புரவாக. சூரியன் அஸ்தமைக்கு முதலே எல்லாத்தையும் சீர்படுத்தி சொல்றார் ஆண்டவர். அதனால அருமையான தேவஜனமே, இந்த சபை எழும்போடும். ஆண்டவர் பிள்ளைகள் நீங்கள் நானும் ஒரு எழுப்புதலுக்காக அவ்வளவு செம்மணி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சபையில் அந்த யூனிட்டி வரணும், ஐக்கியம் வரணும். இன்னும் நமக்குள்ள பொறாமை, இன்னும் நமக்குள்ள போட்டி, இன்னும் நமக்குள்ள வைராக்கியம், இன்னும் நமக்குள்ள பிரிவினை ஒரு நாளும் வேண்டாம். அதனால தேவனுடைய பிள்ளை பாருங்க, இப்ப நீங்க தப்பு செய்யுங்க, நான் பார்த்து என்ன சொல்றேன் கேட்க, குவாரு பார்த்து குவாரு தூக்குங்க, கல்லு கல்லில் மயக்க தூக்குங்க, மக்கால அடிச்சு கொல்லு, அதுக்கும் பாளையத்துக்கு புறம்ப கொண்டு போய் யோசிச்சு பாருங்க. அந்த பிரமாணத்தில் இருந்தவங்களே அந்த பயத்தில் வாழ்ந்தாங்க. ஆனா இந்த கிருபையின் காலத்தில் இருக்கிற நாங்கள் எவ்வளவு பயப்படணும்.
திரும்பவும் சொல்றேன், அதிகாரத்துக்கு பயப்படுறதை விட அன்புக்கு பயப்படுறதான் கனம். அதனால தேவனுடைய பிள்ளைகள் அன்பால தான், அதானே கிருபை. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் தன்னிட்டு உள்ளதை கொடுத்தார். ஒரே தன்னை கொடுத்ததானே, தன்னுடைய குமாரன் என்றாலும் சரி, அவர் என்றாலும் சரியே, பிதா குமாரன் பரிசுத்த மூவரும் ஒன்றே. தன்னையே கொடுத்தாரே ஆண்டவர். யாருக்காக? பாவிகளுக்காக. கிருபை. அதான் தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் ஒரு மனுஷன் தப்பு செய்தா மன்னிக்கிறதா கிருபை. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீதிமானுடைய குணாதிசயம் அதான். நீங்கள் நான் நீதிமான்கள், நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிறவர்கள், கிருபை விட்டு விழுந்தவர்கள். நீங்கள் நான் கிருபையினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தேவனுடைய பிள்ளைகள் பக்கத்தில் யாரா இருந்தாலும் ஒரு பகையாளி மீறக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் எப்போ சந்தோஷமா இருக்கணும். ஆமென். பக்கத்தில் இருக்க கையை கொடுத்து சொல்லுங்க, யூ ஆர் மை பார்ட்னர். நீ எந்த ஒரு பார்ட்னர் ஆயிருக்கிற. கையை கொடுத்து சொல்லுங்க. என்னால் நாங்கள் கடந்த கிழமை பார்த்தோமே, நான் உண்ட சந்தோஷத்துக்கு நான் சகாயர். உண்ட சந்தோஷத்துக்கு நான் என்ன சகாயர். பிரமாண காலம் நாங்கள் இன்னும் 2 பேர் இந்த பக்கத்தில் கையை கூட 30 கூட முடிஞ்சு. இப்போ கூப்பிட்டா செருப்பு தான் எங்களுக்கு வரும், செருப்பு பிய்யும். ஆனா கிருபை இப்போ தச்சமே. இப்போ 2 பேர் நீங்கள் கதைக்கல. நான் மோசம் ஸ்தானத்தில் இருந்துட்டு மணி ஸ்ரீ நீங்கள் 2 பேருங்க, உங்கள் 2 பேரும் தான் கூப்பிட எனக்கு தைரியம். வேறு ஆக்களை கூப்பிட தைரியம் இல்லை. மணி ஸ்ரீ இங்கே 2 பேரும் வாங்க, நீங்கள் 2 பேரும் ஒப்புரவாக இல்லை, ஒப்புரவா உடனே கட்டி பிடிச்சி பிரமாணத்தில் போடுவாங்க. இப்போண்டா என்ன, இப்போ உங்களுக்கு கோவம் இல்லை, அடி செருப்பு பிழியும் வேணும். பிறகு மோசே நான் இது கடைசியாக அந்த அளவுக்கு கிருபைக்கு இருக்கிறோம். ஆக்களுக்கே ஆக்கள் சொல்ல பயம் தெரியுமா? இந்த ஆளோட போயிருக்கா ஒப்புரவாங்கன்னு சொல்ல பயமேன்னு சொல்ல. ஆனா நாம கிருபை, நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்குதா? கல்லறிய ஆண்டவர் இப்ப ஒரு சான்ஸ் தந்தாருண்டா. ஆண்டவர் சொல்லணும், மனே ஒரு 5 நிமிஷம் எல்லாரையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அவரவர் விரும்புகிற ஆக்களுக்கு எல்லாம் கல்லறியலாம் நீங்க, ஆனா அவங்களுக்கு தெரியாதபடி நான் மறைச்சிடுறேன். ரெண்டா இப்படி இருக்கும். ஒருவரும் இருக்க மாட்டோம், நான் இருப்பேன். அதுதானே, நான் சிங்கத்தை போல தைரியம் இல்ல. ஆண்டவர் பிள்ளைகள் அன்பாயிருப்போம். ஆமென். பக்கத்து பாசல் அன்பாயிரு. கோபமா இருந்து என்னத்தை கண்டோம் யோசிச்சு பாருங்க. சில பேரோட வாழ்க்கை 5 வருஷம் 10 வருஷமா கோபமா இருந்துட்டு சாக போற நேரத்தில் ஒப்புரவாகுவாங்க தெரியுமா? சேடம் இழுத்திருக்க அந்த அளவு கூப்பிடு நான் மன்னிப்பு கேட்க. என்னத்துக்கு? சாகிறதுக்கு. அப்ப அந்த இடத்துல பாவம் மன்னிக்கப்பட நினைக்கிறீங்களோ? நோ. ஆண்டவர் நீதியோடும் ஞானத்தோட தான் சேர்க்கிறவர். அவருக்கு தெரியும் இது சேடம் இழுக்குது. இப்ப கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டா நான் பரலோகத்துக்கு நான் இவனை கூப்பிடுறேன், நான் ஒரு சொங்கி ஆண்டுக பெற ஆண்டவர். என்னன்னா முந்தியே நீ அந்த காலத்துல நீ செய்திருக்கணும். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எங்களை ஜீவ பலியா நாம என்ன செய்யறோம்? ஒப்பு கொடுக்கிறோம். முடியாததை முடிவிக்க பண்ணுகிறோம். பவுல தான் சொன்னானே, என்ன சிங்கம் என்ன சனங்களை மிருகம் என்று சொல்லுவாங்க. அவங்க என்ன சாப்பிட இருந்தாங்க, ஆனால் நான் அவங்களுக்காக இருந்தேன். தேவனுடைய பிள்ளைகள் அன்பா இருப்போம். ஆமே. பக்கத்தை பாசல இந்த வருஷத்தோடையாவது பழசெல்லாம் கழிஞ்சு எல்லாம் என்னவாரு புதிதாக எல்லாம் என்னவாகணும், புதிதாகட்டும். வாசிங்க. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமல், எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும், நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும், நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியிலே இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடைய நல்மனம் பொருந்து. நீ ஒரு புறப்புலத்துக்கு மாட்டு படைக்கும் முதல், ஒரு பெரிய வியாதிக்குள்ளாக படைக்கும் முதல், அல்லது ஒரு பெரிய ஒரு துக்கத்துக்குள்ள நீ போகிக்கும் முதல் ஒப்புரவாயிரு. அல்லேலூயா. பாருங்க, ஒரு கேன்சர் வந்த ஒரு ஆக்களை, அதுக்காக கேன்சர் வந்தாக்கள் அப்படி என்று எல்லாரும் சொல்லலை. சில பேருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வியாதி வந்துட்டா உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் போன் அடித்து மன்னிப்பு கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும், சொல்லுவாங்க நான் சாக போகிறேன். அவன் மன்னிப்பு கேட்டாலும் எங்கடா விசுவாசம்? அவன் சாகைக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கப்பட மாட்டான். நான் வேதத்தின்படி அப்படி இல்லை. நீ அந்த டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடு. நீ சாக போகிறான்ற பயத்தில் இப்போ சொல்கிற. நீ நினைக்கிற கூப்பிட்டு வழிப்பிரகாரத்தில் மன்னிப்பு கேட்டால் உனக்கு பரலாம். இல்லை தேவாவியானோருக்கு நீ கீழ்ப்படியாமல் மரண பயத்துக்கு கீழ்ப்படுகிற.
ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய வசனம் ஆண்டவரே உம்முடைய வசனம் சொல்லிச்சு, அதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன். அதான் ஆசீர்வாதம். மரணம் சொல்லுது, அதுக்கு கீழ்ப்படிய தேவையில்லை. நாங்கள் ஒரு மனுஷ பயம் இல்லை, சாவு வர இல்லை, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உடைய வசனம் ஆவியான நீங்கள் சொல்கிறீங்க, நான் வீட்டு கொடுத்துருவேன் ஆண்டவரே, நான் சந்தோஷமாயிருவேன். காரணம் இல்லாமல் பயக்க மாட்டேன், நான் உண்மையாக இருப்பேன். எல்லாருக்கும் நான் எல்லாமானன், எல்லாரும் துடைச்சு போடுகிறதான ஒரு துடப்பத்தை போல நான் இருக்கிற ஆண்டவரே. அப்படி நீ நான் மாறி வாழைக்கு தான் ஆண்டவர் பார்த்து சந்தோஷப்படுவார். சில பேர் இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு வழக்கண்டா இன்றைக்கு உபவாசம் இருப்பான். அது ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுக்குற ஜெபம் தெரியுமா? உள்ள நாளைக்கு எக்ஸாம் வருது போய் இருந்து ஜெபி. என்னடா இவர் லஞ்சம் கொடுக்குறது அவர் பார்த்து அம்மா இப்படி புள்ள நீ ஜெபிச்சு மட்டும் தான் ஜெபிக்காமல் இருக்கான். ஏன் இது இந்த லைஃப் ஒரு ஜெபிக்கிற வாழ்க்கையாக மாறணும். அந்த டைமில் போய் ஜெபிச்சில்ல, எங்களோட வாழ்க்கை அப்படி இருக்கணும். அப்போ ஆண்டவர் பார்ப்பார், என் பிள்ளை இப்படி வாழுது. இப்போ நான் இப்போ இருக்கிறேன், ஒரு வேலை உண்டு எனக்கு, நான் ஒரு 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 என்னோட 2-3 வேலை இருக்குது, வேலை கொடுக்கணும். இப்போ ஞான தங்கச்சி வருது, இவ்வளவு நாளும் அவள் என்ன கண்டு காணாம தெரிஞ்சவ, என் வேலை இருக்குது, சரி அவளுக்கு வேலை தேவை, பாரா கொண்டு வந்து ஒரு 100,000 கொண்டு வந்து பாச இதை பிடிங்க, எனக்கு ஒரு வேலை தாங்கண்டா எப்படி இருக்கும்? இவருக்கு வேலை தேவைப்படுதுன்னாக்க என்னோட காசு கொண்டு வரா, இதை விட வராமல் இருந்திருக்கலாம்னு நினைக்க மாட்டான். ஆண்டவர் நீதி உள்ளவர். அதனால் ஆண்டவர்கிட்ட பிள்ளைகள் எப்பவும் அன்பாக இருப்போம், எப்பவும் ஜெபஜீவியத்தில் இருப்போம், எப்பவும் ஆண்டவர்கிட்ட பிள்ளைகள் தாழ்மையாக இருப்போம். ஆமேன். கமான், அவன் பக்கத்தை பார்த்து சொல்லு, கொஞ்சம் தாழ்மையாயிரு. ஏன் மன்னிக்கலாம், ஏன் விட்டு கொடுக்கலாம், ஏன் கதைக்கலாம்? ஆமா, அதான் பெருமை பொறாமை இதெல்லாம் இருக்கும் வரைக்கும். ஆண்டவர்கள் அப்படி இல்லை. ஆண்டவர் சிறு பிள்ளை போல் ஆகாவிட்டா. சின்ன பிள்ளைகளை பாருங்க, 2 அடிபடும், அடுத்த செகண்ட் பார்த்தா என்ன 2 ஒண்டாயிரம் போல ஜூப்பி கொண்டு இருக்கும். அதான் சின்ன பிள்ளைகள் மறந்துடும். தாய் பார்த்தியோ அந்த பிள்ளையோட கதைக்கடான்னு, அதான் தாயை பிடிச்சிட்டு ஓடி போய் அம்மா சொன்னவ கதைக்க வேணாம் சொல்லு. அதான் சின்ன பிள்ளை. பெரிய பிள்ளை அப்படி இருக்காது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிதான் இருப்பான். ஆமென். கிருபை வாசிங்க. பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அது ஆண்டவர் மெய்யா சொல்றாராம். கொஞ்சம் இடைக்குள்ள அதுக்கு ஒரு சின்ன ஒரு அடி மெய்யா சொல்றார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை மனதால இச்சிச்சாலே விபச்சாரம் செய்து ஆயிட்டு. இது கிருபை. பூர்வத்தில் விபச்சாரம் அது, ஆனா கிருபையில மனதால இச்சிச்சாலே எப்படி ஆண்டவர் ஞானம் எழுதுற பாருங்க. இந்த வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட பாருங்க. உலக பிரார்த்தனை மாமிஷத்துல தான் அவன் வாழ்ந்தான், சரீர பிரா. இது இருதயத்திலே விபச்சாரம் பண்ண சொல்றார். அவர் இருதயத்திலும் பெரியவர் ஆயிருக்கிறவர். நம்முடைய இருதயம் ஆண்டவர் வாசம் என்ற ஆலயம். அது சொல்றார், அது ஒரு பெரிய ஒரு விபச்சாரம். கிருபைதான். வாசிங்க. தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை புடுங்கி எறிந்து போடு. கிருபையின் காலத்துல சொல்றார், உண்ட வலது கண் உனக்கு இடரல். இதுக்கு கணக்க வெளிப்பாடு சொல்லுவோம். என்ன பக்கத்தை பார்த்து இடரல்னா அந்த இடரலை விட்டு விளத்து அல்லது புடுங்க. அதான் ஆண்டு சொல்றார். இது வளத்தான் சும்மா சொல்லி போட்டு இதுக்கு மட்டும் புடுங்குக்கு வெளிப்படுத்தல். அதுக்கு மீனிங் என்ன? அந்த இடத்தை விட்டு விலகிடு. உண்ட கண் நடுக வந்து நடுக ஒரு பொண்ணுக்கு நடுக சைட் அடிக்க அந்த இடத்தை விட்டு மாறு. நடுக நேர ஒரே பக்கத்துல நேர இருக்க பாக்குதாண்டா பின்னுக்கு போய் இருந்துடு. நாம காத்து கொள்ளலாம். அது நான் சொல்ல உங்களுக்கு விளங்குதான். அவங்களுக்கு இன்னொரு மாதிரி ஏதோ புரிய சன்னியாசிகள் மாதிரி இருக்கிறீங்க. விளங்கு சூழ்நிலையை மாத்து. அதான ஆண்டு சொல்றாரு. ஒரு ஆளோட கதைச்சா நெடுக கதைச்சா உங்களுக்கு ப்ராப்ளம் வருதுன்னா கதையை சொல்லி பண்ணி நிப்பாட்டு. அது நம்மளோட வாழ்க்கையில் ஆசுவாதமே இருக்கும். இந்த கண்ணு உனக்கு இடர்லாம் இருந்தா அதை என்ன செய்ய புடிங்கிறேன்டா. கண்ணோட நீ நரகம் போறதை காட்டிலும் தானே. அதான் ஆண்டு சொல்றாரு. உன் கை உனக்கு இடைஞ்சலன்னா அதை என்ன செய்து போடு, ஆரையும் கொண்டு வச்சு புடுங்க. நீ பாசிங்க நல்லபடியா பாருங்க. உன் வலது கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை புடுங்கி எறிந்து போடு. அதை புடுங்கி யார்? நீயே புடுங்கி எறிஞ்சு போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போது உனக்கு நன்மை. கிருபையின் காலத்துல தானே. அப்ப ஆண்டவர் எங்கட பாவம் எல்லாம் மன்னிச்சிட்டாரே, நீ நானும் செய்யலாமோ? சபையை சொல்லுங்க, செய்யலாமோ? மகா கனமானது. அதான் ஆண்டவர் சொல்றார்.
மகாகனமானது. அன்றைக்கு பாவத்தை செய்துட்டு பலியை கொண்டு வந்து செலுத்தினா அவங்களோட பாவம் மூடப்பட்டு போச்சு. ஆனால் இன்றைக்கு பாவத்தை நீ செய்த அதுக்குரிய தண்டனை இருக்கு. அதனால கிருபையின் காலத்தில் நீங்களும் நானும் பாவம் செய்யாதபடி வாழணும். தொடர்ந்து வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசிங்க. உன் வலதுகை உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. அப்படி ஒரு 3 வசனம் தள்ளி 2-3 வசனம். அன்றியும் பொய்யான இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம். அம்மா வரிய, இந்த அப்பா வரிய, உன்னறிய என்ன சில சொல்லுவாங்க, இல்ல நீ என்ன கொண்டு சொல்லு, இந்த 2 பிள்ளைகளை கொண்டு சொல்லு. ஆண்டவர் சொல்றாரு சத்தியம் பண்ண வேண்டாம். பண்ண வேண்டாம். பழைய ஏற்பாடுல அது அப்படி ஆணையிட்டு, ஆனா புதிய ஏற்பாடுல ஆண்டு சொல்றார் சத்தியம் பண்ணாத. வாசிங்க தொடர்ந்து. அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. இங்கிலீஷ் பைபிள் யார்கிட்ட இருக்கு? அது இருக்க, வாசிங்க இங்கிலீஷ்ல அந்த பரிசு எத்தனையாவது வசனம்? பூமியின் பரிசேதம் பண்ண வேண்டாம். 34ஆம் வசனத்தை ஒரு ஆள் வாசிங்க. யார்கிட்ட இங்கிலீஷ் பைபிள் இருக்கு? கையெழுத்துங்க பார்க்கலாம். இல்லை அந்த வசனம் இது 36 ஒன்றின் மேலே சதுப்பா ஒன்றின் மேலே என்ன செய்ய வேண்டாமா? அப்ப ஒன்றின் மேலும் என்ன செய்ய வேண்டாம்? எது மேலே? உண்மையாவா? அப்படியா? சரி, சுருக்கமா சொன்னா ஒன்றின் மேலே என்ன செய்ய வேண்டாம்? சத்தியம் பண்ண வேண்டாம். சரி, கீழே வாசிங்க அபிஜித. பூமியின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம். ஆனா சொல்ல ஒன்றின் மேல சத்தியம் பண்ண வேண்டாம். பேந்தே கீழே என்ன சொல்றாரா? பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம். அப்படின்னா ஒரு அடியா ஒன்றின் மேல சத்தியம் பண்ண வேண்டாம் விட்டு இருந்தா கொஞ்சம் இடைவெளியாவது மிஞ்சி இருக்குமே. ஆனாலும் அவர் சொல்றாரு. சரி வாசிங்க. பூமியின் மேல சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. அவருடைய பாதபடி. ஏன் நாம் பூமியின் மேல சத்தியம் பண்ண, பூமியின் மேல ஏன் சத்தியம் பண்ண வேண்டாம்? அது யாருடைய? அவருடைய பாதபடி, அவருடைய சொத்து. எருசலேமின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவுடைய நகரம். உன் சிரசின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம். என்னவா? சிரஸ். எல்லாரும் சொல்லுங்க. எந்த சிரசின் மேல கூட என்ன செய்யணும்? சத்தியம் பண்ண வேண்டாம். அதன் ஒரு மயிரையாவது. அதோட அர்த்தம் என்ன? நீங்கள் எல்லாம் அவருடைய. ஒரு மயிர கூட உங்களை ஒரு வெள்ளையா நீங்க கருப்பா மாத்த முடியாது. கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும், உள்ளதை உள்ளதென்றும், இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அதுக்கு மிஞ்சி வர தீமையினால் உண்டாயிருக்கும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். சொல்றார், இப்படி எல்லாத்தையும் நீ சத்தியம் பண்ணி கொண்டே இப்படி ஆக்கி பண்ணாத. உள்ளத உள்ளபடி சொல்லு, இல்லாத விட்டுரு. தீமையோட என்ன செய்யாத? எதிர்த்து நிக்காத. தீமையோட எதிர்க்க நிக்காத. அழகா ஆண்டவர் சொல்ற நமக்கு. இது கிருபையின் காலத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவர்ட்ட வாக்கு. எந்த காலத்துல இது கொடுக்கப்படுது? வாசிங்க அடுத்தது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. கிருபையின் காலத்துல அது செய்யலாமா? முடியுமா? முடியாதா? அதான் கிருபை. லோ காலத்துல ஒரு கன்னத்துல அரைஞ்சா மற்ற கன்னத்துல தண்டனை என்ன? நீங்க அடிக்கலாம். ஆனா கிருபையின் காலத்துல ஆண்டவர்ட்ட அன்பு, ஒரு கன்னத்துல அரைஞ்சா மறு கன்னத்தை நான் நீ கொடுக்கலாம். அதான் கிருபை. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறவர்? மாற்றி வச்சிருக்கிறவர். அப்படி ஒரு நிலை வந்தா உங்களோட வாழ்க்கையில ப்ராப்ளம் வருமா? இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து சரி வயசுலிக்கு நான் அடிக்கிறேன் ஒரு கணத்து. உடனே அடிக்க வயசுலி பார்த்து, ஓகே பாஸ் நான் சரி தப்பு தான், இன்னொரு அடிங்க. ஏன்னா எனக்கு அடிக்க மனம் பெறுமா? அடிக்க மாட்டோம். ஆனால் அவர் திருப்பி எனக்கு அடித்தா என்ன வரும்? ப்ராப்ளம் வரும். நான் அடிப்பேன். ஆண்டவர் தெரியும். உலகத்தில் இந்த மனுஷனும் ஒரு தன் தவற ஒத்துக்கொண்டு அவன் ஒரு மன்னிப்பை கேட்டுட்டா திருப்பி அவன் காரியத்தை ஒருவரும் கதைக்கவும் உரிமையில கதைக்கவும் மேலா. அப்படி நம்ம கதைச்ச வேண்டாம், கர்த்தர் தான் அதை பார்த்து கொள்வார். சரி, இப்ப இந்த நீதிமான்கள் இப்படி இருக்கிறாங்க. இப்ப வாங்க 10ஆம் அதிகாரத்துக்கு. நீதிமொழி. நீதிமான்கள் கர்த்தர்
நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நான் நீதிமானா இருக்கிறபடினா என்ன செய்ய மாட்டார்? பசியினால வருந்த விடார். அப்ப நீங்க கடன்பட கர்த்தர் விடுவாரா? விட மாட்டார். உங்களோட வாழ்க்கையில ப்ராப்ளம் வர ஆண்டவர் விட மாட்டார். பசியினால கர்த்தர் நீதிமான வருந்த விடார். அது அவற்ற வேலை. உங்களோட வேலை எந்த வேலை? இயேசுவின் மேல விசுவாசம் வச்சபடினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தால் வாங்கப்பட்டபடினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நான் நீதிமான்கள் ஆகினபடினால நீங்களும் நான் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறோம். என்ன என்ற கர்த்தர் என்ன பசியினால் வருந்த விடார். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு எனக்கு. எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்கு? நான் ஆண்டவர்ட்ட நீதிமானா இருக்கிறபடினால கர்த்தர் என்னை ஒரு நாளும் பசியினால விட மாட்டார். அல்லேலூயா. ஒரு நாளும் விட மாட்டார். நீங்க எந்த தேசத்துல போனாலும் தைரியமா சொல்ல முடியும். எந்த காட்டுக்கு போனாலும் சரி, எந்த கேம்புக்கு போனாலும் சரி, எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, எந்த தேசத்துக்கு போனாலும் நீதிமானா ஒரு மனுஷன் இருந்தா என் கர்த்தர் அவர்களை பசியினால வருந்த விடாதபடிக்கு என் கர்த்தர் போஷிக்கிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. ஏனையா இயேசுதேவ உங்க வாழ்க்கையில இயேசுவை சொந்த ரட்சகரா நீ ஏத்திட்டு என்று சொன்னா நீதிமானா மாற்றப்படுகிறாய். நீ நீதிமானா மாற்றப்பட்டுட்டா என் ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் பசியில வாட விட மாட்டார். அல்லேலூயா. எந்த தேசமா இருந்தாலும் சரி, அது நீங்க சுவிஸ் ஆயிருக்கலாம், பிரான்ஸ் ஆயிருக்கலாம், ஜெர்மன் ஆயிருக்கலாம், ஸ்ரீலங்காவா இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், லண்டனா இருக்கலாம், எந்த இடமானாலும் நான் நீதிமானா இருந்தா இந்த கர்த்தர் என்ன பசியினால வருந்த விட மாட்டார். அல்லேலூயா. இந்த சபை நீதிமான்களுடைய சபையா இருந்தா, கூடாரமா இருந்தா, இந்த சபையில இருக்கிறவர்கள் ஒருவரையும் ஆண்டவர் அங்கே பசியினால வருந்த விட மாட்டார். இது கர்த்தர் செய்யற வேலை. நீதிமானுக்குரிய சொத்து இது. பாருங்க, இங்கத்தை பிரஜைக்கு அங்கே அவனுக்கு கவர்மெண்டால கொடுக்கப்படுகிறது போல நீங்களும் நானும் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டபடியினால, இயேசுடைய ரத்தத்தால நீங்களும் நானும் வாங்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டபடியினால நீதிமான்களை கர்த்தர் பசியினால வருந்த விடார். யார் அந்த நீதிமான்கள்? இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள். எத்தனை பேர் சொல்லக்கூட நான் தான் அந்த நீதிமான், என்னையோ என்னுடைய குடும்பத்தையோ என்னுடைய சந்ததியோ இந்த கர்த்தர் பசியினால் வருந்த விடார். தாவீது சொல்றான், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுமானேன், ஞானால நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு ஒருபோதும் இறங்கினதில்லையே. நீதிமான் மட்டுமல்ல, நீதிமானுடைய சந்ததி. நீங்களும் நான் எப்பொழுதும் என் ஆண்டவருடைய சந்ததி நீதிமான்களா இருக்கிறோம். எங்கட பிள்ளைகளை கூட என் ஆண்டவர் வருந்த விட மாட்டாராம். நீங்களும் நான் நீதிமானுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு எல்லாம் வரும். 7 சந்ததி வரைக்கும் வரும். ஆசீர்வாதம், சாபம் அல்ல, ஆசீர்வாதம். வாசிங்க. துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன். அற்ப காலத்தில் தூங்குகிறவனோ இலட்சையை உண்டாக்குகிற மகன். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் என்ன செய்யும்? தங்கம். எல்லாரும் சொல்லுங்க, இந்த சிரசின் மேல என்ன சங்கம்? எல்லாரும் சொல்லுங்க, நான் நீதிமான். சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மை ஏற்றுக்கொண்ட மனுஷன், உம்முடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ள மனுஷன். சொல்லுங்க எல்லாரும், உம்முடைய ரத்தத்தால நான் மீட்கப்பட்ட மனுஷன், 100க்கு 100% நான் நீதிமான். ஆண்டவரே என் மேல ஆண்டவரே ஆசீர்வாதம் தங்குவதாக. வேதம் அப்படிதான் சொல்லுது. நீதிமானுடைய சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கம். 7ஆம் வசனம் சொல்லுது, நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். நீதிமானுடைய பேர் என்ன செய்யும்? புகழ் பெற்று விளங்கும். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களோட பேர் என்ன செய்யும்? புகழ் பெற்றிருக்கும். 11ஆம் வசனம், நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. எல்லாரும் சொல்லுங்க, நீதிமானுடைய வாய் என்ன? ஜீவ ஊற்று. பக்கத்து பாஸ் சொல்லுங்க, நீ நீதிமானா இருந்தா உண்ட வாய் ஜீவ ஊற்று. ஆண்டவர் சொன்னார், என்ன விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். பாருங்க, அதே வேளையில யோவான் 4:14 சொல்லப்படுது, அங்கே விசுவாசிக்கிறவனுக்கு இடத்துல ஜீவ ஊற்றுக்கள் புறப்படும். இன்னைக்கு உங்களோட வாயில, இந்த வாயில இருந்து ஜீவ ஊற்றுக்கள் புறப்படும். என்ன? எங்களுக்குள்ள இருந்த ஆசீர்வாதங்கள்லாம் புறப்படும். ஒரு மனுஷனை பார்த்து ஆசீர்வாதமா இருந்தா அவன் ஆசீர்வாதமா தான் இருப்பான். நீ போற காரியம் சரி வரும் என்று சொன்னா ஆசீர்வாதம் ஆண்டவர் செய்வார். ஏன்னா ஆண்டவர் தந்த அதிகாரம் தான். யார அவர்களை நீ ஆசீர்வதிக்கிறியோ அவர்களை நான் என்ன செய்வேன்? எத்தனை தெரியும்? எங்கட ஆசீர்வாதம் எங்கட வாயில தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம், நீங்கள் நான் ஜீவ ஊற்று உள்ள வாய்கள். உங்களுடைய வாய்கள் ஜீவ ஊற்றுகள். பரிசுத்த ஆவி பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொன்னாலும் அதை நம்பணும். ஆண்டவர் அதை செய்வார். ஆண்டவருடைய வார்த்தையில ஜீவனும் வல்லமையும் இருந்துச்சுன்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தையில அங்கே ஜீவன் இருந்துச்சுன்னா, ஆண்டவருடைய வார்த்தையில அங்கே வல்லமை இருந்துன்னு சொன்னா, இன்றைக்கு எங்கட வார்த்தை ஆண்டவருடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியோட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு இருந்தா பேசுகிறது மனுஷன் அல்ல, பரிசுத்த ஆவியானவரை விசுவாசித்தா என்ற ஆவியானவர் என்ன சொன்னாலும் அதுதான் நடக்கும். அந்த ஆவியானவர் இந்த தினத்தில் பார்த்து சொல்றாரா, நீதிமான்களுடைய சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கும் என்றா. இந்த வாரம் உண்ட சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்குற வாரம். இந்த வாரம் உண்ட குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கிற வாரம். இந்த வாரம் உண்ட புறப்புலங்கள் தீர்க்கப்படுகிற வாரம்.
வாரம், இந்த வாரம் வெற்றியான வாரம், ஆசீர்வாதமான வாரம், விடுதலையான வாரம், செல்வந்த வாரம், எத்தனை சொல்லக்கூட கர்த்தரை நீ மகிமைப்படுத்துகிற ஒரு வாரம். அதனால நான் ஆண்டவர் சொல்றேன். அடுத்த வசனம் வாசிங்க. 16ஆம் பிரயாசம் ஜீவன். 16ஆம் வசனம். அத நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தை. எல்லாரும் சொல்லுங்க, எங்கட பிரயாசம் என்ன செய்யாது? வீண் போகாது. நீதிமான்களுடைய பிரயாசம் ஒரு நாளும் வீண் போகாது. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகாது. நீங்க படுகிற பிரயாசம் வீண் போகாது. எத்தனை தெரியும்? ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் ஒரு துதி என்றாலும் அந்த துதி வீண் போகாதபடி என்ற கர்த்தர் நான் நீதிமானா இருக்கிறபடினால் நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் மிகவும் 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 பலன் உள்ளது. அந்த விசுவாசி, நான் ஆண்டவருடைய நீதிமானா இருக்கிறேன், நான் யாருக்கும் துரோகம் செய்யதில்லை, நான் யாருக்கு நீதிகேடு செய்ததில்லை, அதனால என்ற கர்த்தர் என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். எத்தனை சொல்லக்கூட அதான் நீதிமானுடைய ஆசீர்வாதம். அடுத்த வாசிங்க. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. நீதிமானுடைய நாவு எல்லாரும் சொல்லுங்க, சுத்த வெள்ளி. அதுல டபுள் கேம் இருக்காது. அது சும்மா வெள்ளியும் இல்லை. என்ன வெள்ளி? சுத்த வெள்ளி. இன்னைக்கு ஒரு காம் இப்படி ஒரு காம் இல்ல. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நாவத்தை தந்திருக்கிறார். இருநாக்குள்ள இல்ல, ஒரு நாவு. அது சுத்த வெள்ளி. ப்ராப்பரா இருக்கும், சரியா தான் இருக்கும். சொன்ன இல்லைண்டா இல்ல ஓமண்டாவும், அதுக்கு மிஞ்சி போகாது. இப்படி இல்ல இல்ல இல்ல, நான் நீதிமானா இருக்கிறேன். என்னுடைய வார்த்தை பரலோகத்திலிருந்து வர்ற வார்த்தை என்று விசுவசிக்கணும். ஒவ்வொரு தவிடபிள்ள நினைக்கணும். பேசுகிறது நான் அல்ல, பேசுகிறது நீங்கள் அல்ல, ஆவியானவரே என்ன செய்வார் உங்களுக்கு வந்து. அப்படிதான் சொல்லப்படுது மத்தேயு 10:20. பேசுகிறது நீங்கள் அல்ல, ஆவியானவர். அப்ப உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தா நீங்க பேசுகிறதெல்லாம் சுத்த வெள்ளியா தான் இருக்கும், அது நல்லதா தான் இருக்கும். ஆண்டவர் பேசுகிறது எல்லாத்தையும் நீங்க பாப்பீங்கன்னு சொன்ன அவர்கிட்ட மாய்மாலம் ஒன்றுமே இல்லை. ஆண்ட பார்த்து ஒரு கேட்டா, நீ காட்டி கொடு, நீ தான். நான் சொல்ல சில வேளை நியாயம் இருக்கலாம், இல்ல இல்ல ஆண்ட சொல்ல நீ தான் செய்யறத போய் சீக்கிரமா செய். சுத்த வள்ளி. அடுத்த வாசிங்க தொடர்ந்து. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். எது உதடு? ஒரு நாள் மற்றவன் வாழ்க்கையை கெடுக்காது, ஒரு நாள் மற்றவன் குடும்பத்தை கெடுக்காது, ஒரு நாள் மற்றவர்களை பற்றி இந்த உதடு கூடாம கதைக்காது. நீதிமான்களுடைய உதடு எப்பவும் அங்கே ஆண்டவட்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதனால சொல்ல நீதிமானுடைய உதடுகள் அநேகரை என்ன செய்யும்? போஷிக்கும். அது அர்த்தம் என்ன? நாம சொல்றது ஜெபிக்கிறது எல்லாம் நடக்கும், நாங்களும் ஜெபிச்சு கொண்டே இருப்போம். ஒரு மனுஷன் ஒரு வியாதியில இருந்தா அவனுக்கு நான் போய் ஜெபம் பண்ணுவோம் அல்லவா? அதான் நீதிமானுடைய வாழ்க்கை. இந்த சபையில் இருக்கிற நீதிமான்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள், அப்படித்தான் இருக்கோம். 24ஆம் வசனம் வாசிங்க. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். எல்லாரும் சொல்லுங்க, நான் விரும்புகிற காரியம் எனக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். எத்தனை நம்புறீங்க? நீங்க விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே நான் நீதிமான், இன்றைய தினத்துல நான் விரும்புகிற காரியம் எனக்கு கொடுக்கப்படணும், இதை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. தேவ ஜனமே விசுவாசி. நான் நீதிமான். ஆண்டவர் பார்த்து சொல்லணும், சீல் பண்ணணும், நீ நீதிமான்டாப்பா. அதனால நீ விரும்புகிற காரியம் என்ன செய்யணும்? கொடுக்கப்படும். இதை விட என்ன வேணும் எனக்கு? நான் விரும்புகிற காரியம் எனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறீங்க. நான் நீதிமானா இருக்கிறேன். அப்ப நீங்களும் நான் செய்ய வேண்டியது என்ன? நாங்க நீதிமான்களாய் மாறிடணும். இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிற போது நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். நீதிமான்களாக்கப்படுகிற போது நீங்க விரும்புகிற காரியம் உங்களுக்கு வாய்க்கும். விசா தானா வாய்க்கும், குழந்தை வாய்க்கும் கிடைக்கும், வீடுகள் கிடைக்கும், எதிர்காலங்கள் ஆசீர்வாதமா இருக்கும். என்ன உங்களோட தேவையோ அந்த தேவையை கர்த்தர் சந்திப்பார். ஏனென்றா நீதிமான் விரும்புகிற காரியம் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் சொன்ன கட்டாயம் அதை செய்வார். அதை நீங்க விசுவாசிங்க. நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். எல்லாரும் சொல்லுங்க, அசைய மாட்டான். அதான் சிங்கத்தை போல அவன் எப்படிப்பட்டவன்? தைரியமா. எல்லாரும் சொல்லுங்க, நான் தைரியமா இருப்பேன். சங்கீதம் அப்படியே 37ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க முடியுங்க. 37:25. நீதிமானுடைய வாழ்க்கையில துன்பங்கள் வர இருக்கோ? நீதிமானுடைய வாழ்க்கையில ப்ராப்ளம் வருமோ? எஸ் வரும். வாசிங்க. ஓ, நான் இளைஞனாய் இருந்தேன், அதான் வாசி. முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பது. எல்லாரும் சொல்லுங்க, நான் நீதிமான், ஒரு நாளும் ஆண்டவரால் நான் கைவிடப்படுகிற மனுஷன் இல்லை. கைவிடப்பட்டதும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறங்கினதை நான் காணவில்லை. அப்படி முடியாது. எனக்கு அன்றைக்கு ஒரு சிங்கோட கதை கேட்க அவர் சொன்னார், உலகத்தில் நீங்க எங்கேயும் பிச்சைக்காரரை எந்த இனத்திலும் பார்க்கலாம்,
ஆனா இந்த தலப்ப கட்டின சிங் சொன்னார், உலகத்துல ஒரு இடத்திலேயாவது இந்த தலப்பா கட்டுறாக்க எங்கேயாவது ஒரு பிச்சைக்காரன் நீங்க உலகத்துல கண்டிருப்பீங்களா பிச்சை எடுத்தது? அப்படி பிச்சை எடுக்கிறத ஒருவன் கண்டா அந்த ராத்திரியிலே அவனை கொன்றுவாங்க. அப்படி அந்த குலத்துக்காக அவங்கள அந்த பைராக்கியமா. அப்பதான் நான் அதுக்கு பிறகுதான் நான் விசாரிச்சு பார்த்தேன், அப்படி ஒருவருமே இல்லையா உலகத்திலேயே. சிந்திச்சு பாருங்க. அதாவது இந்த தலப்பா கட்டி இருக்கிறாக்கள் அந்த சிங் அவங்க பிச்சை எடுக்க மாட்டாங்க. சாதாரண ஒரு மனுஷன் குலத்துக்காகவே அப்படி கௌரவமா இருக்கிறான்டா. நீங்கள் நானும் இயேசுட ரத்தத்தால நீதிமானாக்கப்பட்டவர்கள். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு ஒரு நாளும் இறங்கிறது இல்லை. அதனால அந்த வசனம் சொல்லுது, நீதிமான் கைவிடப்பட்டதையும். நீதிமான் கைவிடப்படுவானா? இல்ல, கைவிடப்பட முடியாது. அதனால ஆபிரகாம் பார்த்து சொன்னான், ஆண்டவரே 50 நீதிமான் இருந்த அழிப்பீரா பட்டணத்தை? 10 நீதிமான் இருந்தாலும் ஆபிரகாம் என்ன அழிக்க மாட்டார். நீதிமான்களின் நிமித்தம் தேசம் காக்கப்படும். பாருங்க, இவ்வளவு கோடி ஜனம் இருந்தாலும் 10 நீதிமான்கள் இருந்தா ஆண்டவர் அழிக்க மாட்டேன்னு சொல்லுவாரா? இருந்தா இன்னைக்கு இந்த சபையில அல்லது எங்கட தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு நீதிமான நோவா இருந்தபடினால ஒரு நீதிமான் நோவாவின் நிமித்தம் அந்த குடும்பத்தை கர்த்தர் காத்தவரா? இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல நீங்க ஒரு ஆள் நீதிமானா இருந்தா, மற்ற அவ்வளவு பேரும் பிள்ளையானாக்களா இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு நீதிமான் இருந்தா அந்த ஒரு நீதிமான நிமித்தமாவது ஆண்டவர் அந்த குடும்பத்தை பாதுகாப்பார். நம்புறீங்களா? நோவாவை பாதுகாத்த ஆண்டவர் இந்த குடும்பத்தை பாதுகாப்பார். உங்க குடும்பத்துல நீயாவது நீதிமானாயிரு. மனைவி அல்லது கணவன் அல்லது பிள்ளைகள் யாரா ஒரு ஆள் சொல்லலாம், இவராலான் என்ற குடும்பம் கெட்டு போகுது, இவராலான் என்ற குடும்பம். இல்ல இல்ல, உன்னாலாம் குடும்பம் கெட்டு போகுது. நீ நீதிமானா இருந்தா உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நான் நீதிமானா இருந்தா என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த சபையில நீதிமான்கள் இருந்தா இந்த சபை செழிச்சு கொண்டேதான் போகும். நீதிமான்களுடைய கூடாரத்துல ரட்சிப்பினுடைய சத்தம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கும். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற போது நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆகிறோம். நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் தான் மிகவும் என்ன செய்யும்? பலன் உள்ளது. நீதிமான்களை கர்த்தர் பசியினால வருந்த விட மாட்டார் ஒரு நாளும். ஒரு நீதிமான் இருந்தாலும் ஆண்டவர் பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர். அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையை நீதியா மாத்திக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து சொன்னதின்படி கிருபையை பெற்ற தேவ ஜனங்கள் இன்னும் நீதிமான்கள் எப்படி இயேசுவை பார்க்கிற போது பிலாத்து சொல்கிறான், இந்த நீதிமானுடைய ரத்த பழி என் மேல் வராதபடி நான் கையை கழுவுறேன். ஒரு நீதிமான நியாயம் இல்லாமல் கோபிக்கிறவன் அங்கு பார்க்கிறோம் வேத்துல இருக்கு, அது நமக்கு சாபம் உண்டு. இயேசுவை நீதிமானு சொல்லி அவன் கண்டபோது இந்த ரத்த பழி தன்னில் வராதபடி கைகளை கழுவி கொண்டானா. யூதர் சொன்னார், எங்கள் மேல வரட்டுக்குமென்னு சொல்லி. ஆண்டவர் சோதனை நீங்களும் நானும் இயேசுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீதிமான்கள். மறந்துடாதீங்க, அவங்களோட ரத்த பழி நமக்கு வராதபடி நீங்களும் நான் நம்முடைய கைகளை கழுவி நீங்களும் நான் பாதுகாத்துக் கொள்ளும். கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி. இந்த கிருபையின் காலத்துல தேவன் இலவசமாய் நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறபடினால சங்கீதம் 34:10-15 சொல்லுது, நீ கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கு. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமாயிருக்கிறது. சொல்லுது சங்கீதம், நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகம், அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து என்ற கர்த்தர் அவர்களை விடுவிப்பாரா. 21 சொல்லுது, 34:21 நீதிமானுக்கு ஒரு குறைவும் இராது, ஒரு குறைவும் இராது. ஆண்டவருடைய தைரியமா சொல்ல முடியும், ஆண்டவரே நாங்க உம்முடைய நீதிமான்கள், உம்முடைய ரத்தத்தால என்ன நீதிமானாக்கி இருக்கிறீங்க, எனக்கு ஒரு குறையும் இல்லாதபடி உம்முடைய வசனத்தின்படி என்னை ஆசீர்வதியும். வேளையிலும் நீங்க யாராவது இந்த ஆலயத்துக்கு இன்றைக்கு முதலாய் வந்திருந்து இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாம இருந்தா, நீங்க நீதிமான்களாய் மாறுகிறதுக்கு ஒரே ஒரு வழி இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்றது. நீங்க இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிற போது உங்களுடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சு, உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னிச்சு, இனிமேல் அவையை நினைக்க மாட்டார். அதாவது இவ்வளவு நாளும் செய்த பாவங்களை, மன்னித்த காரியங்களை இனிமேல் அவர் நினைக்காதபடி, எந்த ஒரு கிராயமும் நீங்க செலுத்தாதபடி அவர் மன்னிக்கிற ஒரு ஆண்டவர். அதனால இப்ப நாம செய்கிற பாவங்களை அவர் நினைக்க இல்ல, அது தப்பு இல்ல.
எங்களுடைய பாவங்களை கத்தர் எந்த பாவத்தை மன்னித்தாரோ அந்த மன்னித்த பாவத்தை அவர் நினைக்கிறதில்லை, அந்த அக்கிரமங்களை நினைக்கிறதில்லை. அதனால இந்த வேளையில யாராவது இந்த ஆலயத்துக்கு புதிதாக இந்த இடத்துல வந்திருப்பீர்களா, உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரணும் என்றால் நீங்கள் நீதிமான்களாய் மாற வேண்டும். நீங்க நீதிமான்களாய் மாறினால் இப்பொழுது சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கள் மேல வந்து பலிக்கும். அது விசுவசிக்கிறவர்கள் மேல அது பலிக்கும் என்று சொல்லப்படுது. அதனால இந்த வேளையில யாராவது இயேசுவை சொந்த அடிச்சாரா இவ்வளவு நாள் மேற்காம இருப்பீர்களேனால் நீங்க எழுந்து நிற்பீங்கன்னு சொன்னா உங்களுக்காக முதலாவது நாங்கள் ஜெபம், அதை தொடர்ந்து மிச்சவர்களுக்காக ஜெபம். வேற யாராவது இயேசுவை சொந்த அடிச்சாராய் இன்றைக்கு முதல் யாராவது நீங்க இயேசுவை சொந்த அடிச்சாராய் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் எழுப்பி நிற்பீங்கன்னு சொன்னா மற்ற எல்லாரும் கண்களை மூடி ஜெபம். இயேசுவை நான் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள போறேன். யாராவது எனக்கு இந்த இயேசு தேவை, ஏனண்டா நீதிமானாய் மாற்ற படைக்கதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. யாராவது புதிதா இன்றைக்கு முதலாய் இதுவரை இயேசு ஏற்றுக்கொள்ள இல்லைண்டா அது அவங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அதே வேளையில இந்த வேளையில மற்ற சபையா இருக்கும், நான் நீதிமானா இருக்கிறபடினால கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும் என்றார்கள். நீங்கள் வலிமைப்பீங்கன்னு உங்களுக்கு அச்சம் பண்ணியா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருடைய கேட்போம். இந்த வேளையில யாரெல்லாம் அங்கே இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த பார்க்கிறவர்கள் கூட அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருந்தால் இந்த நேரத்தில் தானே அந்த இடங்களில் நின்று இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளட்டுக்கும். இயேசுவை என்னுடைய இருதயத்துக்குள்ள வாரும் என்று சொல்கிற போது அவர் வருகிற ஆண்டவர். இயேசுவை என்ன நீர் உம்முடைய நீதிமானாய் மாற்றும் என்று சொல்கிற போது அவர் தன்னுடைய ரத்தத்தினால எங்களை அவர் நீதிமான் ஆக்கிறவர். அவருடைய ரத்தம் எங்கள் மேல தெளிக்கப்பட்டால், அவருடைய ரத்தத்தால நீங்களும் அங்க வாங்கப்பட்டுட்டா, உங்களுடைய பழைய பாவம் எல்லாம் நீக்கப்பட்டு பாவி என்ற பெயர் அகற்றப்பட்டு நீதிமான் என்ற பெயர் சூட்டப்படுகிறது. அந்த நீதிமான்களாய் மாறுகிற போது நீதிமான்களுக்குரியதான ஆசீர்வாதங்கள் அங்கே பலிக்கும். நீதிமானை ஆண்டவர் ஒரு நாளும் வருந்த விடார். ஒரு நாளும் நீதிமான்கள் மேல அவருடைய கண்கள் எப்பொழுதும் நோக்கமாயிருக்காம். எப்பொழுதும். அருமையான தேவச்சனமே, நீங்க இயேசு இடத்துல உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. ஒப்பு கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள் நாம சீர்திருத்த வேண்டிய காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறபடினால் அவைகளை தயவு செய்து சீர்திருத்த பண்ணுங்க. நீதிமான்கள் இப்படித்தான் இருப்பார்கள். கிருபையை பெற்ற ஜனங்கள் இப்படித்தான் இருப்பார்கள். ஐயா, நான் கிருபை பெற்றவன், கிருபையின் உபதேசத்துக்கு இருக்கிறவன்டா. தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் எல்லாரோடும் சந்தோஷமா தான் இருப்போம். அதான் கிருபை. ஒற்றுமையா இருப்போம், சமாதானமா இருப்போம், ஐக்கியமா வாழுவோம். இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே நீங்களும் நானும் வாழ்வோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிதாவை, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று சொன்னீங்க. அந்த ஜீவ ஊற்றுக்களை உடையதான உங்களுடைய ஊழியக்காரனாய் நம்முடைய பிள்ளைகளுக்காக சுபிக்கிறான் ஆண்டவரே. நீதிமான்களுடைய சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்னீர். இந்த வேளையில விசுவசித்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் தேவனே உம்முடைய ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால தங்குவதாக. உடைய பிள்ளைகளுக்கு அநேக உபத்திரங்கள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீர் விடுவிப்பர் என்று சொன்னவர். இந்த வாரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையான வாரமாய் இயேசுவின் நாமத்தினால நான் அறிக்கை செய்து ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வாரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றியான வாரமாய் இயேசுவின் நாமத்தினால அறிக்கை செய்து ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. சிறைப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தினால் இந்த வாரத்திலே விடுதலையாவார்களாக. கேன்சர்ல இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால சுகமடைவார்கள். கட்டிகள் இயேசுவின் நாமத்தினால கரைஞ்சு போகட்டும். வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு சரீரங்களை விட்டு வெளியே போகும்படியாய் கட்டளையிடுகிறேன். பிசாசின் கட்டில இருக்கிறவர்கள், பெல்லிசூனிய கட்டில இருக்கிறவர்கள், ஆண்டவரே அந்தகார வல்லமையுடைய கட்டுக்களை இருக்கிறவர்கள், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே ஒவ்வொரு கட்டுக்களில் இருந்தும் வெளியே வருவார்களாக. சத்துருக்கள் ஒவ்வொரு சரீரங்களை விட்டு வெளியே போகும்படியாய் கட்டளையிடுகிற ஆண்டவரே. அருகாமைக்கு மாத்திரமல்ல, நீங்கள் தூரத்துகின்றவன். இந்த வேளையிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், இந்த வேளையிலும் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னுடைய கர்த்தர் இந்த வேளையிலும் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகள் மேல தீர் தங்க பண்ணுவீராக. ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ரட்சிக்கப்பட்டு நீதிமான்களாய் மாறுவார்களாக. ஆண்டவரே, அவன் அல்ல இவனே நீதிமான் என்று சொன்னது போல, அந்த பாவி ஜெபித்தது போல இந்த வேளையில தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. லேமோரோசி அந்தலா இப்படி ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேல தங்கட்டும்.
நீதிமானுடைய வீட்டில் அநேக பொக்கிஷங்கள் தங்கும் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக பொக்கிஷங்கள் தங்கட்டுக்கும், ஐஸ்வர்யம் தங்கட்டுக்கும், ஆசீர்வாதம் தங்கட்டுக்கும், சந்தோஷ சமாதானம் தங்கட்டுக்கும், குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கட்டுக்கும். ஓ தேவனே, சகல ஆசீர்வாதங்களும் இயேசுவே உம்முடைய பிள்ளைகள் மேல வந்து பலிப்பதாக. இந்த வாரம் விசேஷ வாரம் என்று அறிக்கை செய்கிற, இந்த வாரம் ஒரு அற்புத வாரம் என்று அறிக்கை செய்கிற, துன்பத்தை கண்ட காலங்கள் ஆண்டவரே, சிறுமைப்படுத்தான நாட்கள் எல்லாத்துக்கும் சரியா இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரமாய் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. சத்துருக்கள் நிர்மூலமாக்கப்பட்டு போகட்டும் தேவனே. எதிராளிகள் எல்லாரும் ஒப்புரவாகட்டும் தேவனே. பகையாய் இருக்கிறவர்கள் சந்தோஷமாய் இருக்கட்டும் தேவனே. உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியட்டும். இந்த சத்தியம் ஆசீர்வதிக்கட்டும். ஓ ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை கனப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை மதிக்கிறோம். மரணம் வருகிற போது நான் மரண பயத்துக்கு கீழ்ப்படுகிற மனுஷனாய் இல்லாதபடி, சத்தியம் வருகிற போது உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற மனுஷனாய் என்னை சத்தியத்துக்கு கீழ்ப்படுத்துகிற ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுத்துகிற ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்கு என்னை கீழ்ப்படுத்துகிறேன். எங்களுடைய வாழ்க்கையில தீமை வந்த போது, உபத்திரவம் வந்த போது, வேதனை வந்த போது, இனி ஒரு வழியும் இல்லை என்று சொல்லி நான் மனம் திரும்பாதபடிக்கு தேவனே, எல்லாம் இருக்கிற போதே நான் மனம் திரும்புகிற ஒரு மனுஷனா என்ன வச்சிருக்கிறேன். எனக்கு எல்லாம் இருக்குதையா. இந்த வேளையில நான் என்ன மனம் திரும்புகிற ஒரு மனுஷனாக்கி இந்த சபையில பேசாம இருக்கிறவர்களோட பேசுவேன். நான் ஒரு நீதிமானாய் இருப்பேன். நான் ஒரு நீதிமானாய் இருப்பேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் சொல்லணும், இவன் ஒரு நீதிமான் என்று சொல்லணும். எல்லாரோடு சமாதானமா இருப்பேன். எல்லாரோடு சந்தோஷமா இருப்பேன். அயலானினுடைய வேதனையை நீதிமான் சகியான் என்று உம்முடைய ஒரு வசனம் இருக்கையா. அயலானுடைய வேதனையை உம்முடைய நீதிமான் சகிக்க மாட்டானோ? சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே ஐயா. கட்டுக்கள் எல்லாம் கலட்டப்படணும் ஐயா ராஜா. சாவும் நீங்கி சமாதானம் வரணுமே. சாவும் நீங்கி சமாதானம் வரணுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, இந்த சபையில உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படணும். ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே. ஐயா ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே கேப்பமா, இந்த சபையால உம்முடைய நாமம் மகிமைப்படணும். நம்ம ஒரே குடும்பமா இருக்கணும் ஆண்டவரே. இந்த சபையில 2 பேர் பேசாம இருக்கிறார்கள் என்ற ஒரு வார்த்தை கேளாதபடி ஒரே சரீரமா இந்த சபை இருக்கணும். எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் ஆண்டவரே. பிசாசு தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் பிரிவினைகளை உண்டு பண்ணவும் வருகிறான். கடந்த ஞாயிறு நாங்கள் கேட்டது போல உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் நம்ம ஒன்றாய் இருக்கும்படி, பிரிவினையாயிருந்த நடிச்சுவரை தகர்த்த நீர் திரும்ப நமக்குள்ள ஒரு விசுவாசிகளுக்குள்ள ஒரு விசுவாசி கூட எந்த ஒரு பிரிவினையும் இல்லாதபடி எல்லாரும் சந்தோஷமா இருக்கத்தக்கதாய், எல்லாரும் சமாதானமா இருக்கத்தக்கதாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கய்யா. உடைய நாமம் இந்த சபை மூலமாய் பிரஸ்தாபப்படட்டுங்க. உடைய நாமம் என் மூலமாய், என் குடும்பம் மூலமாய், இந்த சபை மூலமாய் தேவனே பிரஸ்தாபப்படட்டுங்க. ஒருவருக்கே துதிகரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு பெரிய கைகளை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.